Hi dears, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோல என்னோட ஓன் வாய்ஸ் வராம இங்கிலீஷ் டப்ல வந்தா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு மேல பாத்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஆட்டோ ட்ராக்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ் ஒரிஜினல் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். நீங்க என்னோட வாய்ஸ்ல பாக்கணும்னு விரும்புனீங்கன்னா தமிழ் ஒரிஜினலை கிளிக் பண்ணீங்கன்னா போதும் என்னோட ஓன் வாய்ஸ்ல நீங்க என்னோட வீடியோவை பார்க்கலாம். இனி வாங்க சீரிஸ்க்குள்ள போலாம். Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல நீங்க எல்லாரும் என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த BL அனிமி சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஆரம்பத்துல நீங்க இந்த சீரிஸ போட சொல்லி என்கிட்ட ஆர்வமா கேட்டப்பா அப்படி அந்த சீரிஸ்ல என்னதாண்டா இருக்குன்னு என் ஃபேமிலிஸ் இவ்ளோ ஆர்வமா இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த சீரிஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட ஆர்வம் எதுனாலங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, இந்த சீரிஸ் வேற லெவல் தாங்க. சீரிஸோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஹாட் சீனுக்கு பஞ்சமே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். சரி, இனி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம சீரிஸ்குள்ள போலாம். சீரிஸோட ஓப்பனிங்லயே நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஃபேண்டசி நாவல் சேல் பண்ற புக் ஷாப்ல சேல்ஸ் அசிஸ்டண்டா அவன் விரும்பி படிக்கிற காதல் கனமா ஃபேண்டசி நாவல் புக் சேலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோ கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போன நம்ம ஹீரோவோட உயிர் அவன் விரும்பி படிக்கிற நாவல்குள்ள போயிட. அப்படி டைம் டிராவல் பண்ணி அவனோட உயிர் நாவல்குள்ள வந்த விஷயம் தெரியாத நம்ம ஹீரோ மயக்க தெரிஞ்சு கண்முழிச்சு பார்க்க அப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல இருந்த பொண்ணு பயங்கர சந்தோஷத்துல, ரோனி ஒரு வழியா நீ எழுந்துட்டியா, நீ ரொம்ப நேரமா பேச்சு மூச்சு இல்லாம இருந்ததை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா, அப்பதான் எனக்கு உயிரே வந்தது, கடவுளுக்கு நன்றின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை டைட்டா கட்டி பிடிச்சுக்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ எதுவும் புரியாம அவன் மனசுக்குள்ள நான் இப்ப எங்க இருக்கேன், என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது நான் படிக்கிற நாவல்ல வர ஹீரோயின் லில்லி தானே, இவங்க எதுக்காக என்ன பார்த்து ரோனின்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுங்கன்னு ஒன்னும் புரியலையே. ஹீரோயின் லில்லி சொல்ற ரோனி கார்வனை பத்தி நான் நாவல்ல படிச்சிருக்கேன். அந்த நாவல் கதைப்படி ரோனி கார்வன்ங்கிறது நம்ம ஹீரோயின் லில்லியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ரோனி கார்வன் சின்ன வயசுல இருந்தே ஹீரோயின் லில்லிய ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த நேரம் பார்த்து லில்லிக்கு பிரின்ஸ் அலைக்கோட என்கேஜ்மெண்ட் ஆக எங்க லில்லி அவரை விட்டு பிரிஞ்சு போயிருவாரோன்னு பயந்த ரோனி கார்வன் லில்லி கூட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண அப்ப கரெக்டா பிரின்ஸ் அலெக் சரியான நேரத்துக்கு அங்க வந்து லில்லிய ரோனி கிட்ட இருந்து காப்பாத்தி பிரின்ஸ் அலெக் ரோனி கார்வனுக்கு மரண தண்டனை கொடுத்து கொடூரமா கொன்னதா நான் நாவல்ல படிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட மோசமான ஒருத்த உடம்புக்குள்ளயா இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா டிவி சீரீஸ்ல வர மாதிரி நான் என்னோட உலகத்துல செத்து நாவல் உலகத்துக்கு வந்துட்டேனா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. எந்த நாவலை நான் விரும்பி படிச்சனோ இப்ப நான் அந்த நாவல்குள்ளேயே இருக்கிறத நினைக்கும் போது ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் என் உயிர் மோசமான ஒருத்த உடம்புக்குள்ள இருக்கிறத நினைக்கும் போது ரொம்பவே வேதனையா இருக்கு. என்னோட ரியல் லைஃப்ல தான் நான் பல வேதனைகளை அனுபவிச்சு அல்பாய்ஸ்ல இறந்து போனேன்னா என் உயிர் டிராவல் பண்ணி வந்த இந்த உலகத்திலயும் நான் வேதனையை அனுபவிச்சு திரும்பவும் இந்த சின்ன வயசுலயேவா நான் இறந்து போகணும். இல்ல அப்படி நடக்க நான் விட மாட்டேன். நாவல்ல வேணா ரோனி கார்பின் மோசமானவனா இருந்து இறந்திருக்கலாம், ஆனா ரியல் லைஃப்ல இந்த ரோனி சாக மாட்டான். ஏன்னா ஒரு ஃபேனா இருந்து இந்த கதையை மாத்தி எழுத போறேன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த ரோனி அன்னைக்கு நைட்டு மாளிகையில நடக்கிற பிரின்ஸ் அலெக் லில்லியோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வந்த ரோனி கதைப்படி இன்னைக்கு தான் பிரின்ஸ் அலெக் லில்லியோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்குது, இந்த நாளை மட்டும் நான் சேஃபா கிராஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு புலம்பிக்கிட்டு அலெக்கும் லில்லியும் ஒன்னா டான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த ரோனி பிரின்ஸ் அலெக்கும் லில்லியும் எவ்வளவு அழகா இருக்காங்க, இவங்களை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கேன்னு சொல்லி ரோனி சந்தோஷப்பட்டு பாத்துட்டு இருக்க. அப்ப அங்க லில்லி வரா. அவ ரோனிய பின்னாடி இருந்து ஹக் பண்ணி, ரோனி நீ வந்துட்டியா, வா நம்ம டான்ஸ் பண்ணலாம், நான் உன் கூட டான்ஸ் பண்ண ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்த லில்லிக்கு தலை சுத்தல் வர லில்லியோட ரியாக்ஷன் மாறத பார்த்த ரோனி, லில்லி என்னாச்சு, நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லி கேட்க, லில்லி என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்ல. அதை கேட்ட ரோனி அப்படியா, சரி நீ என் கூட வா, கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுத்தீனா எல்லாம் சரியாயிடும்னு ரோனி லில்லி அங்கிருந்து கூட்டிட்டு போக அதை பார்த்து கடுப்பான அலெக் நம்ம ரோனிய முறைச்சு பார்த்துட்டு இருக்க. இங்க ரோனி லில்லிய மேஜிக் மருந்து தயார் பண்ற கிளப்புக்கு கூட்டிட்டு வந்து, லில்லி இந்த கிளப்புக்குள்ள யாரும் வரமாட்டாங்க, அதனால நீங்க நல்லா படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிக்கிட்டே மயக்கத்துல இருக்க லில்லிய பெட்ல படுக்க வைக்க போக அப்ப கரெக்டா ரோனியோட கால் ஸ்லிப் ஆகி லில்லி மேல விழுக போக க்ளோஸ்அப்ல இருக்க லில்லிய பார்த்த ரோனி மனசுக்குள்ள, அடடா நான் லில்லியோட பக்கத்துல ரொம்ப க்ளோஸா இருக்கனே, இப்ப மட்டும் பிரின்ஸ் அலெக் பார்த்தாருன்னா என் கதை முடிஞ்சதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அப்ப கரெக்டா பிரின்ஸ் அலெக் அங்க வரான். அவன் ரோனி லில்லி பக்கத்துல க்ளோஸா இருக்கிறத பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆக அவன் ரோனிய லில்லி இருக்க ரூம்ல இருந்து பக்கத்து ரூமுக்கு இழுத்துட்டு வந்து, இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, ஏ ரோனி நீ லில்லிய லவ் பண்றியா என்னன்னு சொல்லி கேட்க கோபத்துல இருக்க பிரின்ஸ் அலெக்க பார்த்து பயந்து போன ரோனி மனசுக்குள்ள, என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது கூடிய சீக்கிரம் நடந்துரும் போல இருக்கே, இப்ப நான் என்ன பண்றது, நான் கொடூரமா சாக விரும்பலன்னு பையன் பயத்துல புலம்பிக்கிட்டே அலமாரியில இருக்க மேஜிக் பாட்டில் மருந்து எடுத்து ரோனி அலெக் மேல ஊத்தி விட அந்த மருந்து நேரா நம்ம அலெக்கோட மூஞ்சிலேயே ஊத்தி இருக்க. அதை பார்த்து பயந்து போன ரோனி, அடடா என்ன காரியம் பண்ணிட்ட ரோனி, இதுக்கப்புறம் கடவுளே நினைச்சாலும் உன்னை அலெக் கிட்ட இருந்து காப்பாத்த முடியாதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த ரோனி அலெக் கிட்ட, பிரின்ஸ் அலெக் என்ன மன்னிச்சிடுங்க நான் வேணும்னு எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்ட அலெக் அஸ்கி வாய்ஸ்ல ரோனிய பார்த்து, ரோனி ஐ லவ் யூன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக் ஆன ரோனி, பிரின்ஸ் அலெக் இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அலெக்ஸ் ரோனியோட பக்கத்துல க்ளோஸா வந்து அவனோட லிப்ல டீப்பா கிஸ் கொடுத்ததோட மட்டும் விடாம ரோனியோட இடுப்போட
அவனோட இடுப்பு ஒட்டி இருக்க மாதிரி க்ளோஸா நின்னு ஃபோர்ஸா அவனோட லிப்ல கிஸ் பண்ணிட்டு இருக்க. அத பார்த்த ரோனி மனசுக்குள்ள இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இப்ப நடக்கிறதெல்லாம் என்னோட கனவா என்னன்னு முடிச்சிட்டு இருக்க. அந்த அலெக் என்னடானா ரோனியோட லிப்ல மட்டும் விளையாடாம அவன் நாக்கோடையும் சேர்ந்து விளையாடி முடிச்ச அலெக் வெக்கத்துல முகெல்லாம் செவந்து போய் இருக்க ரோனி கிட்ட, ரோனி நான் எப்பவும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் எப்பவும் இந்த மாதிரி உன்னை தொட்டுக்கிட்டே இருக்கணும்னு விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டே அலெக் ரோனியோட நிப்ல ஸ்கிராச் பண்ணி விட்டுட்டு இருக்க. அத பார்த்த ரோனி இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு, ஏன்னா ஒரிஜினல் கதைப்படி இங்க எதுவுமே நடக்கல. அது மட்டும் இல்லாம பிரின்ஸ் அலெக் எதுக்காக லில்லி இருக்க ரூம்ல இருந்து பக்கத்து ரூமுக்கு என்ன கூட்டிட்டு வந்தாரு, ஒரிஜினல் கதையில நான் இப்படி ஒரு சீனை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி ரோனி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. எங்க அலெக் என்னடானா ரோனியோட கழுத்துல முத்தம் கொடுத்துக்கிட்டே அலெக் ரோனியோட நிப்ல பிடிச்சு போர்ஸா அழுத்த வலி தாங்க முடியாம ரோனி கத்திக்கிட்டே அலெக் கிட்ட, அலெக் ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல, அதை கேட்ட அலெக் வலியில சினிங்கிட்டு இருக்க ரோனிய பார்த்து ரசிச்சுக்கிட்டே, நீ இப்ப எதிர்பார்க்கறது என்னங்கிறது எனக்கு புரிஞ்சுது, உனக்கு நான் இப்படி அழுத்துறது பிடிக்கலனா அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி வேற விதமா பண்றேன், அது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அலெக் ரைனோட நிப்ல லிக் பண்ணி விட்டுக்கிட்டே ஃபீட் பண்ணிட்டு இருக்க. அலெக்கோட பெர்ஃபார்மன்ஸ்ல மயங்கி போன ரோனி செக்ஸியா சவுண்ட் விட்டு கத்திட்டு இருக்க. ரோனி ஃபுல் மூட்ல இருக்காங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அலெக் ரோனியோட மெயின் பார்ட்ல கை வச்சு ஷேக் பண்ணிக்கிட்டே அவனோட நிப்பிள்ல ஃபீட் பண்ணிட்டு இருக்க. ஃபுல் மூடான ரோனி அலெக் கிட்ட, பிரின்ஸ் அலெக் ப்ளீஸ் அங்கிருந்து கையெடுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இந்த அலெக் என்னடானா ரோனி பேசுறத காதுல கூட வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை சிறப்பா பண்ணி முடிக்க யூஸ் போன ரோனி பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்க. அதை பார்த்த அலெக், என்னாச்சு ரோனி, ஒரு தடவை வெளியே விட்டதுக்கு அப்புறமும் கூட நீ இன்னும் திருப்தி ஆகலையா, அவலப்படாத, உன்னை திருப்தி படுத்துறதுக்கான வழி என்கிட்ட நிறைய இருக்கு, அதுல ஒன்னதான் இப்ப நீ பாத்திருக்க, நீ அடுத்து என்னோட ரெண்டாவது வழியை ட்ரை பண்ணி உன்னை திருப்தி படுத்த போறேன்னு சொல்லிக்கிட்டே அலெக் ரோனிய குப்புற படுக்க வச்சு அவனோட சென்சிட்டிவ் பார்ட்குள்ள கைய விட்டு அலெக் ரோனியோட காது கிட்ட வந்து அஸ்கி வாய்ஸ்ல, பார்க்க இன்னசென்ட்டா சென்சிட்டிவா இருக்க, ஆனா உன்னோட உடம்பு எனக்கு பிடிச்ச மாதிரி செக்ஸியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அலெக் ரோனியோட உடம்புல விளையாடிட்டு இருக்க. வலி தாங்க முடியாம ரோனி கத்திக்கிட்டே, பிரின்ஸ் அலெக் நீங்க பண்றது ரொம்ப தப்பு, நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கீங்க, பிளீஸ் பிரின்ஸ் அலெக் உங்க விரல வெளியே எடுங்கன்னு சொல்லி கத்த. கேட்ட அலெக், முடியாது, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இத பண்ண விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டே அலெக் விரல்ல பூந்து விளையாடிட்டு இருக்க. ரோனியோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாத ரோனி மனசுக்குள்ள, அலெக் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்காம இருந்தாலும் என் உடம்புக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அலெக்கோட கை என் மேல படும்போது எனக்குள்ள இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுது, அந்த ஃபீல் இதுக்கு முன்னாடி நான் அனுபவிச்சதே கிடையாதுன்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. சைலண்டா இருக்க ரோனிய பார்த்த அலெக்ஸ், என்னாச்சு ரோனி, உனக்கு இந்த விதமும் பிடிக்கலையா, இது பிடிக்கலைன்னா என்ன, கவலைப்படாத, என்கிட்ட மூணாவது விதம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி உன்னை திருப்தி படுத்துறேன்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ண அலெக் ரோனி கிட்ட, நீ எனக்கு வேணும், லைஃப் லாங் நான் உன் கூட இருக்கணும், நீ எனக்கு மட்டும் சொந்தமானவனா இருக்கணும், ரோனி நீ எனக்கு மட்டும் சொந்தமானவனா இருப்பியான்னு கேட்டுக்கிட்டே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த அலெக் ரோனி கிட்ட ஐ லவ் யூ ரோனின்னு சொல்ல, அதை கேட்ட நம்ம ரோனிக்கு அவனோட ஃப்ரெண்டு லில்லியோட ஞாபகம் வர, அவன் வேகமா அலெக்க பிடிச்சு தள்ளிவிட்டு, என்னால உங்க கூட இருக்க முடியாது, அது சாத்தியம் இல்லாததுன்னு சொல்லி ரோனி அழுகு. அதை பார்த்து ஃபீல் ஆன அலெக், ரோனி என்ன மன்னிச்சுட்டு நான் உன்னை அழ வச்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உன்னோட விருப்பம் எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்க நான் ரெடியா இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட ரோனி குழந்தை மாதிரி அழுதுகிட்டே, லில்லிக்கு தலை சுத்துற மாதிரி இருந்தது, அதான் லில்லிய ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன், மயக்கத்துல இருந்த லில்லிய பெட்ல படுக்க வைக்க ட்ரை பண்ணும்போது கால் ஸ்லிப் ஆகி லில்லி மேல விழ போயிட்டேன், அப்பதான் நீங்க உள்ள வந்தீங்க, இங்க நடந்தது இதுதான், என்ன நம்புங்க, எனக்கு தண்டனை கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி ரோனி அழுக. அதையெல்லாம் கேட்ட அலெக் ரோனியோட பக்கத்துல வந்து அவனோட கண்ணத்தை பிடிச்சு, எனக்கு புரிஞ்சது, நான் என் ரோனிய முழுசா நம்புறேன்னு சொல்லி அலெக் கியூட்டா ரோனிய பார்த்து சிரிக்க. அதை கேட்ட ரோனி பயங்கர சந்தோஷத்துல அலெக்க பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் பிரின்ஸ் அலெக்னு சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ள, எல்லாம் சரிதான், ஆனா பிரின்ஸ் அலெக்கு திடீர்னு எப்படி ஏன் மேல காதல் ஏற்பட்டுச்சு, அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு புலம்பிட்டு இருக்க. அப்ப அவன் கால் கிட்ட அவன் அலெக் மேல ஊத்துன மருந்து பாட்டிலோட எம்டி பாட்டில் கீழே கிடக்க. பாட்டில் எடுத்து பார்த்த ரோனி அந்த பாட்டில்ல எழுதி இருக்க நேம படிக்க, அதுல பார்த்தா லவ் பாய்சன் எழுதி இருக்கும். அதை பார்த்து ஷாக் ஆன ரோனி, அப்படின்னா இந்த மருந்து நான் பிரின்ஸ் அலெக் மேல ஊத்துனனாலதான் அலெக் என் மேல காதல் வந்திருக்கா, இந்த மருந்தோட பவர்னாலதான் பிரின்ஸ் அலெக் என்ன லவ் பண்றதா ப்ரொபோஸ் பண்ணி என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்காரான்னு சொல்லி மனசுக்குள்ள ரோனி புலம்பிட்டு இருக்க. இங்க அலெக் ரோனி கிட்ட, என்னாச்சு ரோனி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, ரோனி பயத்துல நடுக்கிக்கிட்டே, இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, எனக்கு பிடிச்ச நாவலோட காதல் கதை என்னால மொத்தமா மாறிடும் போல இருக்கே, மாற நான் விட மாட்டேன், கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு வழியை நான் கண்டுபிடிப்பேன்னு முடிவு பண்ண ரோனி. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்ததும் அவன் நேரா மேஜிக் மருந்து ரெடி பண்ற கிளப்புக்குள்ள வந்து ரோனி கேவினோட ரேக்கு வந்து ரோனி கேவின் எழுதின டைரியை எடுத்த ரோனி, ஒரு வழியா ரோனி கேவினோட பர்சனல் டைரி எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு தெரிஞ்ச அந்த ரோனி கேவின் இந்த லவ் பாய்சன் மருந்துக்கான மாத்து மருந்தை எப்படி ரெடி பண்ணணுங்கிறத கண்டிப்பா இதுல எழுதி வச்சிருப்பான், அதை பார்த்து சீக்கிரமா மருந்து ரெடி பண்ணிட வேண்டியதான்னு சொல்லி முடிவு பண்ண ரோனி வேகமா கண்ணாடி குடுவையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்ச ரோனி, அடடா நான் இதை மறந்தே போயிட்டேனே, நாவல்ல வர ஒரிஜினல் ரோனி கேவின் மேஜிக் மருந்து தயாரிக்கிறதுல பெரிய ஆளு, ஆனா நான் அப்படி இல்லையே, நான்
நானே மறுபிறவி எடுத்து இங்க வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி ரோனி கர்வினோட பவர் இருக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு ரோனி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. அப்போ அங்க பிரின்ஸ் அலெக் வரான். அவன் ரோனிய பார்த்து, அட ரோனி நீ இங்கதான் இருக்கியா? ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல பிரின்ஸ் அலெக்க பார்த்து ஷாக் ஆன ரோனி, பிரின்ஸ் அலெக் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அலெக் என்ன கேள்விடா இது? நீ எங்க இருக்கியோ அங்கதானே நானும் இருப்பேன். ஏன்னா என் காதலனை பிரிஞ்சோ அவனை பார்க்காமலோ என்னால இருக்கவே முடியாது. நான் உன் பக்கத்திலேயே இருக்கணும்னு விரும்புறேன். ஏன் ரோனி உனக்கு அப்படி எதுவும் தோணலையான்னு கேட்டுக்கிட்டே அலெக் ரோனியோட பக்கத்துல க்ளோஸா வந்து, என்ன ரோனி நீ கேட்ட கேள்விக்கு நான் சரியான பதில சொல்லிட்டேனான்னு கேட்க, அதை கேட்ட ரோனி, உங்க மனசுல நான் இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அன்பை பாராட்ட வார்த்தையே இல்ல. ஆனா இத பத்தி பேசுறதுக்கான இடம் இது கிடையாது. ஏன்னா நம்ம இப்ப ஸ்கூல்ல இருக்கோம். ஸ்கூல்ல இந்த மாதிரி நீங்க என்கிட்ட க்ளோஸா இருக்கிறது யாராவது பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல அதை கேட்ட அலெக் சிரிச்சுக்கிட்டே, அதுவும் சரிதான், உனக்கு இங்க பேச விருப்பம் இல்லைன்னா என் கூட வான்னு சொல்லி அலெக் வேகமா ரோனிய ஸ்கூல்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து, இப்ப நம்ம ஸ்கூலுக்குள்ள எல்லாம் வெளியே இருக்கோம். அதனால நம்ம இந்த யூனிஃபார்ம் போட வேண்டிய அவசியம் இல்ல. அதனால சீக்கிரமா யூனிஃபார்ம கழட்டி போட்டு என் கூட வா, நம்ம டேட்டிங் போலான்னு சொல்லி கூப்பிட அலெக் சொன்னதை கேட்டு ஷாக் ஆன ரோனி, என்னது டேட்டிங்கான்னு கேட்க அலெக் ஆமா வா போலான்னு சொல்லி டேட்டிங் கூட்டிட்டு வந்த அலெக் முதல் வேலையா ரோனிக்கு ஸ்வீட் வாங்கி அந்த ஸ்வீட் அவன் கையாலேயே ரோனிக்கு ஊட்டி விட்டு முடிக்க, டேட்டிங்க்கு வந்த இடத்துல மேஜிக் மருந்து கடை இருக்கிறத பார்த்து ஹாப்பியான ரோனி லவ் பாய்சனுக்கான மாத்து மருந்து இருக்கான்னு கடைக்குள்ள வந்து ரோனி தேடி பார்த்துட்டு இருக்க, அவ்வளவு தேடியும் லவ் பாய்சனுக்கான மாத்து மருந்து கிடைக்காதனால டிசப்பாயிண்ட் ஆன ரோனி மனசுக்குள்ள, என்னடா இது, இந்த கடையில நம்ம தேடி வந்த மருந்தை தவிர மத்த எல்லா மருந்து இருக்கேன்னு புலம்பிட்டு இருக்க. அதை பார்த்த அலெக் மனசுக்குள்ள, இந்த ரோனி டேட்டிங் வந்த இடத்துல கூட மருந்த பத்தியே யோசிச்சுட்டு இருக்கானா, இவனை எல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லி அலெக் மனசுக்குள்ள ரோனிய திட்டிக்கிட்டு அலெக் வேகமா ரோனியோட கைய பிடிச்சு வெளியே கூட்டிட்டு வர, அப்ப அவங்க வந்துட்டு இருக்க வழியில டைமண்ட் ஜுவல்லரி ஷாப்ல ப்ளூ கலர் கல் வச்ச நெக்லஸ் டிஸ்பிளேல வச்சிருக்கிறத பார்த்த ரோனி, அடடா இந்த நெக்லஸ்ல இருக்க ப்ளூ கலர் கல்ல பார்க்கும் போது எனக்கு பிரின்ஸ் அலெக்கோட கண்ணை பாக்குற மாதிரியே இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு இந்த நெக்லஸ்னு ரோனி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு ரோனி அவனை மறந்து நெக்லஸ பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க. அதை பார்த்து அலெக் ரோனி அந்த கடைக்குள்ள கூட்டிட்டு போய் அவன் ஆசைப்பட்ட நெக்லஸ வாங்கி ரோனி கழுத்துல போட்டு விட்ட அலெக் ரோனி கிட்ட, இந்த நெக்லஸ் உனக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுது. இந்த நெக்லஸோட உன்னை பார்க்கும்போது நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமான்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்க. அதை கேட்ட ரோனி தயங்கிக்கிட்டே, நீங்க வாங்கி கொடுத்திருக்க இந்த விலை மதிப்பில்லாத நெக்லஸ போட்டுக்க எனக்கு தகுதி இல்ல. அதனால எனக்கு இந்த நெக்லஸ் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல அதை கேட்ட அலெக், என்ன பேசுற ரோனி? இந்த உலகத்துல நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை உனக்கு வாங்கி தர உன் காதுல நான் இருக்கும்போது நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அலெக் ரோனியோட பக்கத்துல போய் அவன் காதுல மெதுவா, நீ இந்த நெக்லஸ பார்க்கும் போதெல்லாம் உனக்கு என்னோட ஞாபகம் வரணும். அது மட்டும் இல்லாம என் ரோனி என்ன பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருக்கணும்னு சொல்ல அதை கேட்ட ரோனி வெக்கத்துல முகெல்லாம் செவந்து போய் அவன் அலெக்க பாத்துக்கிட்டு, எனக்கு இந்த நெக்லஸ் பிடிச்சிருக்குங்கிற விஷயம் பிரின்ஸ் அலெக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருவேளை நான் மனசுல நினைக்கிறதெல்லாம் அவருக்கு கேக்குதா என்னன்னு ரோனி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே அலெக்க பாத்துட்டு இருக்க. சைலண்டா இருக்க ரோனிய பார்த்த அலெக், என்னாச்சு ரோனி, ஏன் நீ அமைதியா இருக்க? இந்த நேரத்துல நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு விரும்புறேன். அந்த விஷயத்த கேட்டா நீ கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவ. அது என்னன்னா, நான் லில்லி கூட நடந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன். அதான் உன்கிட்ட முதல்ல சொன்னேன். என்ன ரோனி உனக்கு சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி கேட்க அலெக் சொன்னதை கேட்டு ஷாக் ஆன ரோனி, என்னது லில்லி கூட நடந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண போறீங்களா? என்ன சொல்றீங்க பிரின்ஸ் அலெக்? இல்ல நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அதை கேட்ட அலெக், எதுக்காக இப்படி எல்லாம் சொல்ற? அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க ரோனி தயங்கிக்கிட்டே, நீங்க நினைக்கிற மாதிரி உங்களால இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணவும் முடியாது, நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். ஒரு வழியா டேட்டிங்க முடிச்சு அலெக் ரோனிய வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. சைலண்டா இருக்க அலெக்க பார்த்த ரோனி மனசுக்குள்ள, பிரின்ஸ் அலெக் எதுக்காக லில்லி கூட நடந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறாரு? எதனால பிரின்ஸ் அலெக் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? ஒருவேளை பிரின்ஸ் அலெக் நிஜமாவே என்ன லவ் பண்றாரா என்னன்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே ரோனி நம்ம அலெக்க வச்ச கண் எடுக்காம பாத்துட்டு இருக்க. அதை பார்த்த அலெக் ரோனிய பார்த்து கியூட்டா சிரிக்க, வெக்கத்துல முகெல்லாம் செவந்து போன ரோனி அலெக் கிட்ட, பிரின்ஸ் அலெக் நீங்க எனக்கு இந்த விலை மதிப்பில்லாத நெக்லஸ வாங்கி கொடுத்ததுக்காக நான் மனசார உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். அப்புறம் இந்த கிஃப்ட நீங்க எனக்கு நார்மலா வாங்கி கொடுத்திருக்கீங்களா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது நீங்க என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறீங்களான்னு சொல்லி கேட்க அலெக், நீ நினைக்கிற மாதிரி நான் எதையும் எதிர்பார்த்து இந்த நெக்லஸ் உனக்கு வாங்கி தரல, இது என்னோட காதலுக்கான அடையாளம்னு சொல்ல அதை கேட்ட ரோனி, ஆனா உங்களுக்கு நான் ரிட்டர்ன் கிஃப்டா எதுவுமே வாங்கி தரல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை பார்த்து அலெக் ரோனியோட பக்கத்துல க்ளோஸா வந்து உக்காந்துக்கிட்டு, நிஜமாவே நீ எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் தரணும்னு விரும்புனீனா எனக்கு கிஃப்டா கொடு, ஏன்னா உன்னை விட சிறந்த கிஃப்ட் இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது, அதனால நேத்து நம்ம பாதியில விட்டதை இப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ரோனி கொஞ்சம் கூட யோசிக்காம, சரி பண்ணலாம், அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். அது என்னன்னா, இப்ப நான் மட்டும்தான் உங்களை தொடுவேன், நீங்க என்ன திருப்பி தொடக்கூடாது. அது மட்டும் இல்லாம இப்ப நான் பண்றது எல்லாம் கையால மட்டும்தான் பண்ணுவேன், நீங்க திருப்பி என்ன தொடவே கூடாது, புரிஞ்சுதான்னு சொல்ல அதை கேட்ட அலெக் எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுதுன்னு சொல்லிக்கிட்டே அலெக் ரோனியை தூக்கி அவனோட மடியில
உட்கார வச்சு என்ன ரோனி எதுக்காக அமைதியா இருக்க, உன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு அலெக் ரோனியோட கையை எடுத்து அவனோட மெயின் ஏரியால வைக்க அலெக்கோட ஜூனியரை தொட்ட ரோனி பயங்கர ஷாக்கிங்ல இன்னும் எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல, அதுக்குள்ளேயே இவனோடது என்ன இவ்ளோ பெருசாயிருச்சுன்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே அலெக்க பாத்துட்டு இருக்க. அதை பார்த்து அலெக் என்னாச்சு ரோனி, எதுக்காக நீ என்னையே பாத்துட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எனக்கு பண்றேன்னு சொன்ன விஷயத்த பண்ண ஸ்டார்ட் பண்ணு, நீ எந்த அளவுக்கு பண்ணி என்ன திருப்திப்படுத்துவன்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட ரோனியும் ஒருவித தயக்கத்தோடைய அலெக்கோட பேண்ட் ஜிப்பை கழட்டி அலெக்கோட ஜூனியரை பார்த்த ரோனி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாம தொடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்க. அதை பார்த்த அலெக் என்னாச்சு ரோனி உனக்கு, எதனால உன் முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்க, ஏன் என்னோடது பார்க்க அவ்வளவு அசிங்கமா இருக்கா என்னன்னு சொல்லி கேட்க ரோனி அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் இது வரைக்கும் வேற யாரையும் தொட்டது கிடையாது, இதுதான் முதல் தடவை, அதனால எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான அலெக் அப்படின்னா உன்னை முதல் தடவை தொட்டது நான் தானா, இதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே அலெக் வேகமா ரோனியோட ஷர்ட் பட்டனை கழட்டி விட்டு அவனோட பிரஸ்ட போட்டு பிரஸ் பண்ணிட்டு இருக்க. வலி தாங்க முடியாம ரோனி கத்திக்கிட்டே பிரின்ஸ் அலெக் என்ன பண்றீங்க நீங்க, என்ன தொட மாட்டேன் நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததை மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க ரோனி சொன்னதை கேட்ட அலெக் நீ சரியா சொன்ன, ஆனா உன்னை தொடாம என்னால இருக்க முடியாது, உன்னை தொடும் போது எனக்குள்ள மூடு அதிகமாகுது, என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலன்னு சொல்லிக்கிட்டே ரோனியோட காதை லிக் பண்ண அலெக் ரோனியோட பிரஸ்ட ஃபோர்ஸா அழுத்தி விட்டுக்கிட்டே ரோனி நீ ஏன் அமைதியா இருக்க, நீ சீக்கிரமா உன் கைய வச்சு என்னோட அழுத்துன்னு சொல்லி அலெக் ரோனியோட நிப்ல பிரஸ் பண்ண மூடான ரோனி என்னால முடியலன்னு கத்த அலெக் கவலைப்படாத, இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லி ரோனியோட பேண்ட் ஜிப்பை கழட்டி விட்ட நம்ம காதல் பண்ண அலெக் அவனோட லீலைய ஆரம்பிக்க ரோனி ஃபுல் மூட்ல செக்ஸியா சவுண்ட் விட்டு கத்திக்கிட்டே பிரின்ஸ் அலெக் போது நிறுத்துங்க என்னால தாங்க முடியலன்னு சொல்லி கத்த அதை கேட்ட அலெக் ரோனியோட பக்கத்துல வந்து அவன் காதுகிட்ட நீ வாயால போதுன்னு சொன்னாலும் மனசளவுல நான் பண்றதை நீ ரொம்பவே விரும்புறன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா உனக்கு என்ன வேணும் நீ என்ன எதிர்பார்க்கறங்கறத என்னால மட்டும்தான் உனக்கு முழுசா தர முடியும்னு சொல்லி ஃபோர்ஸா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே அலெக் ரோனியோட லிப்ல டீப்பா கிஸ் கொடுத்து அலெக் ரோனி கிட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம விரும்புற ஒருத்தர் நமக்கு கிடைப்பாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல நம்ம விரும்புறவங்க கூட ஒன்னா இருந்து அவங்கள தொடும் போதும் அவங்களுக்கு முத்தம் கொடுக்கும் போதும் அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனிதான்னு சொல்ல அதை கேட்ட ரோனி வெக்கத்துல முகம் எல்லாம் சவந்து போய் அலெக்க பாத்துட்டு இருக்க. அதை பார்த்து அலெக் ரோனிய பார்த்து கியூட்டா சிரிச்சுக்கிட்டே எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரோனின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க நம்ம ரோனிக்கு நேத்து அலெக் நமக்கு பிடிச்சவங்களை தொடும் போதும் அவங்களுக்கு முத்தம் கொடுக்கும் போதும் அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனின்னு சொன்னதையெல்லாம் நினைச்சு பார்த்த ரோனி மனசுக்குள்ள அலெக் சொன்ன மாதிரி நமக்கு பிடிச்சவங்களை தொடும் போதும் அவங்களுக்கு முத்தம் கொடுக்கும் போதும் அந்த அளவுக்கு சந்தோஷம் தருமான்னு என்னால சொல்ல முடியாது, அதுக்கு காரணம் என் வாழ்க்கையில அப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது, ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, நாவல் படி பிரின்ஸ் அலெக் லில்லி மேலதான் அளவு கடந்த அன்பையும் காதலையும் வச்சிருந்தாரு, அப்படி இருக்கும்போது என் மேல எப்படி பிரின்ஸ் அலெக்கு காதல் வந்தது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த லவ் பாய்சன் மருந்து தான், கூடிய சீக்கிரம் அந்த லவ் பாய்சன் மருந்துக்கான மாத்து மருந்தை கண்டுபிடிச்சு அலெக்க குணப்படுத்தி அலெக்க பிரின்ஸ் லில்லி கூட சேர்த்து வச்சே தீருவேன், ஆனா அந்த மருந்தை எப்படி உருவாக்கணும்னு தான் எனக்கு தெரியல, ஏன்னா நாவல்ல பிரின்ஸ் கேவினை பத்தி அதிகமா எதுவுமே எழுதவே கிடையாது, அதனால இனி எனக்கான கதையை நானே தான் உருவாக்கிக்கணும்னு முடிவு பண்ண ரோனி மருந்து தயாரிக்கிறதுக்கான மூலிகைகளை எடுக்கிறதுக்காக நைட்டு காட்டுக்குள்ள வந்த ரோனி மூலிகைகளை தேடிட்டு இருக்க. அங்க ஒரு பையன் பயங்கர கோபத்துல ரோனியோட பக்கத்துல வந்து அவனோட சட்டையை பிடிச்சு இழுத்து ஏ ரோனி காவி நான் உனக்காகத்தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த பையன் ரோனிய போஸா கீழே இழுத்து தள்ளிவிட அப்ப ரோனி கழுத்துல போட்டிருந்த அந்த நெக்லஸ் பிஞ்சு காட்டுக்குள்ள விழுந்துட இங்க அந்த பையன் கீழே விழுந்து கிடக்கிற ரோனி மேல ஏறி உக்காந்துக்கிட்டு இங்க பாரு ரோனி காவி நீ பிரின்ஸ் அலெக்கோட கூட்டாளி இல்ல, நீ வேற ஒருத்தனோட கை பாவைன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான ரோனி யார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவும் புரியலன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான அந்த பையன் என்ன எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா, நீ பிரின்ஸ் அலெக்கோட ஃப்ரெண்ட் இல்ல, நீ அவரோட எனிமி, அலெக் உன்ன அளவுக்கு அதிகமா வெறுக்கிறாரு, இப்ப எல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கோம், இதுக்கப்புறம் நான் உன்ன பிரின்ஸ் அலெக்கோட ஒன்னா பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த பையன் நம்ம ரோனி அடிக்க போக அப்ப ஒரு மந்திர ஒலி அவங்க இருக்கிற பக்கத்துல இருக்க மரத்துல வந்து அடிச்சு வெடிக்க அதை பார்த்த ரோனியும் அந்த பையனும் எதுவும் புரியாம பயங்கர ஷாக்கிங்ல பாத்துட்டு இருக்க. அப்ப அங்க பயங்கர கோபத்துல அலெக் வர அவன் அந்த பையன் கிட்ட ஏ மரியாதையா என் ரோனி மேல இருந்து கையை எடு, இதுக்கப்புறம் என் ரோனியோட பக்கத்துல நீ வந்த உன்னை அழிச்சிடுவேன்னு சொல்லி கத்த அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன அந்த பையனும் வேகமா அங்கிருந்து ஓடி போயிட அதையெல்லாம் பாத்துட்டு இருந்த ரோனி அலெக் கிட்ட பிரின்ஸ் அலெக் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அலெக் வேகமா ரோனியோட பக்கத்துல வந்து ரோனி உனக்கு எந்த அடியும் பாடலையே, நீ நல்லா தானே இருக்க, பயப்படாத நான் இருக்கேன் என் பக்கத்துல வான்னு சொல்லி கூப்பிட அலெக் சொன்னதை கேட்ட நம்ம ரோனி வெக்கத்துல முகம்லாம் செவந்து போய் அவன் அலெக்க பாத்துக்கிட்டே பயங்கரமா அழ ஆரம்பிக்க அந்த நேரம் பார்த்து மழையும் பயங்கரமா வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து அலெக் ரோனி அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்து ரோனி நீ மலையில ஃபுல்லா நினைச்சதுனால உனக்கு ரொம்ப குளிர் எடுக்கும், நான் உனக்கு போத்திக்கிறதுக்காக கம்பளி எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் நீ அங்க இருக்க நெருப்பு பக்கத்துல உட்காந்துட்டுருன்னு சொல்லி அலெக் அங்க இருந்து போக அதை பார்த்த ரோனி மனசுக்குள்ள அந்த பையன் சொன்ன மாதிரி நான் பிரின்ஸ் அலெக்கோட எனிமியா என்ன,
எதனால பிரின்ஸ் அலெக் என்ன எதிரியா பாக்குறாரு, அந்த பையன் சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு அவனோட கழுத்தை தொட்டு பார்க்க அப்பதான் அவனுக்கு பிரின்ஸ் அலெக் கொடுத்த நெக்லஸ் தொலைஞ்சு போன விஷயம் தெரிய வர ரோனி வேகமா காட்டுக்குள்ள ஓடி வந்து மலையில நனைஞ்சுக்கிட்டே அந்த நெக்லஸ் எங்க போச்சு, அந்த நெக்லஸ் பிரின்ஸ் அலெக் அவரோட காதல் பரிசா எனக்கு வாங்கி போட்ட எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் ஆச்சு, எங்க தேடியும் அந்த நெக்லஸ் வேற காணோம், எங்க போயிருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டே ரோனி அந்த நெக்லஸ தேடிட்டு இருக்க அப்ப அங்க அலெக் வரா. அவன் ரோனிய பிடிச்சு இழுத்து, ஏ ரோனி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி மழை நேரத்துல காட்டுக்குள்ள வரது ரொம்ப ஆபத்துன்னு உனக்கு தெரியாதா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நானும் உயிரோடயே இருக்க மாட்டேன்னு சொல்ல அதை கேட்ட ரோனி கண்ணுல கண்ணீரோட அலெக்க பார்த்து, பிரின்ஸ் அலெக் நீங்க உங்க காதல் பரிசா எனக்கு வாங்கி கொடுத்த நெக்லஸ நான் தொலைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், நான் அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன இந்த மாதிரி காதலிப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அழுக ரோனி அழுகிறத தாங்க முடியாத அலெக் ரோனிய கட்டி பிடிச்சுக்கிட்டே, நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உன்கிட்ட என்ன ரகசியம் இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல, ஏன்னா எனக்கு ரோனி மட்டும்தான் வேணும், யாருக்காகவும் எதுக்காகவும் என் ரோனியை நான் விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்ல அலெக் சொன்னதை கேட்டு ஹாப்பியான ரோனி பயங்கரமா அழுதுகிட்டே மனசுக்குள்ள, நான் என்னதான் பிரின்ஸ் அலெக்கை விட்டு விலகி போகணும்னு நினைச்சாலும் அவரோட காதல் என்ன அவரை விட்டு போக விடாம கட்டி போட்டு வச்சிருக்கு, உண்மையை சொல்லணும்னா நான் பிரின்ஸ் அலெக்க காதலிக்கிறேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு ரோனி அலெக்க கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்க இப்போ ஒரு வழியா அலெக் ரோனிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை எல்லாம் கலட்டி விட்டு ரோனியோட உடம்புல கம்பளிய சுத்தி குழந்தை மாதிரி அலெக் ரோனிய மடியில படுக்க வச்சுக்கிட்டு, இந்த பாரு ரோனி நீ மழையில நினைச்சதுனால உனக்கு உடம்பு சரியில்லாம போக வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த மருந்த குடி, இந்த மருந்தை நீ குடிச்சினா உனக்கு உடம்பு சீக்கிரமா குணமாயிரும்னு சொல்லிக்கிட்டு மருந்த குடிக்க வச்ச அலெக் ரோனி கிட்ட, இந்த மருந்து உன் உடம்ப குணமாக்குற மருந்தா இருந்தாலும் இந்த மருந்தோட பவர்னால உன் உடம்பு ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிரும்னு சொல்லிக்கிட்டு அலெக் ரோனிய டைட்டா கட்டி பிடிச்சுக்கிட்டு, அங்க நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருந்தா என்ன நடந்திருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, என்ன மன்னிச்சிடு ரோனி, நான் உன்னை பாதுகாக்க தவறிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை பார்த்த ரோனி, எதுக்காக இப்படி பேசுறீங்க, நீங்க சரியான நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்தி இருக்கீங்க, என்னோட அன்பான அக்கறையான பிரின்ஸ் அலெக் என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்ல ரோனி சொன்னதை கேட்டு ஹாப்பியான அலெக் ரோனியோட கண்ணத்துல முத்தம் கொடுத்துக்கிட்டே கீழே படுக்க வச்ச அலெக் ரோனியோட உடம்ப பார்த்து, ரோனி நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, உன் அழக வர்ணிக்க வார்த்தையே இல்லன்னு சொல்ல அதை கேட்ட ரோனி எதுவும் தெரியாத மாதிரி, பிரின்ஸ் அலெக் நீங்க இப்ப என்ன சொல்றீங்க, என்ன அழகா இருக்குன்னு சொல்றீங்கன்னு கேட்க அதை கேட்ட அலெக் சும்மா இருப்பானா, அவன் ரோனியோட நிப்புல தடவி விட்டுக்கிட்டே என்னெல்லாம் அழகா இருக்குன்னு நாக்கால தடவி ரோனிக்கு தெரியப்படுத்திட்டு இருக்க மூடான ரோனி, பிரின்ஸ் அலெக் அப்படி பண்ணாதீங்க, என்னால முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல ரோனி மூடா இருக்காங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அலெக் வேகமா அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ண வலி தாங்க முடியாத ரோனி, போது நிறுத்துங்க பிரின்ஸ் அலெக், நீங்க இப்படி பண்ண கூடாதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க எங்க அலெக் என்னடானா ரோனி பேசுறத காதுல கூட வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு ஃபுல் ஃபோர்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க அவனோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரியே நம்ம ரோனியும் ஃபுல் மூட்ல செக்ஸியா சவுண்ட் விட்டு கத்திட்டு இருக்க நாக்கால பெர்ஃபார்மன்ஸ முடிச்ச அலெக் ரோனிய பார்த்து, என்னாச்சு ரோனி, வாயால பண்ணது உனக்கு பிடிச்சிருக்கா, என் வாயால பண்ணதுல நீ திருப்தி ஆகலைனா அப்ப என்னோட பெர்ஃபார்மன்ஸ நான் வேற விதமா தான் பண்ணணும், நான் இப்ப பண்ண போற விதம் கண்டிப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும், உண்மையை சொல்லணும்னா உன்னோட உடம்பு என்ன உன்கிட்ட அதை பண்ண சொல்லி தூண்டி விடுதுன்னு சொல்லி அலெக் அவனோட அடுத்த கட்ட பெர்ஃபார்மன்ஸ வேற ஆங்கிள் பண்ண ஆரம்பிக்க வலி தாங்க முடியாத ரோனி வெக்கத்துல சினிங்கிக்கிட்டே அலெக்க பார்த்து, பிரின்ஸ் அலெக் இப்ப நீங்க என்கிட்ட பண்றத பார்க்கும்போது நமக்குள்ள அது நடக்கிற மாதிரி இருக்கு, இதனோட ஃபீல் ரொம்பவே வினோதமா இருக்குன்னு சொல்லி வழியில கத்த அலெக், ஆமா என்னால இதுக்கு மேல என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே பிரின்ஸ் அலெக்கும் ரோனியும் வெற்றிகரமா விடிய விடிய பெர்ஃபார்மன்ஸ முடிச்சு டயர்ல தூங்கி போக அடுத்த நாள் தூங்கி எழுந்த ரோனி அவன் பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்க அலெக்க பார்த்து பயங்கரமா ஷாக் ஆக அவன் மனசுக்குள்ள, அம்மா நேத்து நைட்டு நான் எப்ப தூங்கி போனேன்னு எனக்கு ஞாபகம் இல்லையே, ஏன்னா நேத்து நைட்டு எங்களுக்குள்ள அது நடந்து முடிஞ்சதும் நான் வலி தாங்க முடியாம மயக்கம் போட்டுட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல, ஆனா என்னால இதை நம்பவே முடியல, உண்மையான கதைப்படி நேத்து பிரின்ஸ் அலெக் லில்லிய காப்பாத்தி அவங்க கூட தான் டே நைட் ஒன்னா இருந்திருக்கிறதா நான் படிச்சேன், ஆனா நான் படிச்ச ஸ்டோரிக்கு மாறா லில்லி இருக்க வேண்டிய இடத்துல இப்ப நான் இருக்கேன், இல்ல நான் இங்க இருக்க கூடாது, உடனே இங்க இருந்து போய் ஆகணும்னு சொல்லி ரோனி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே தூங்கிட்டு இருக்க அலெக்க பாத்துட்டு இருக்க தூங்கி எழுந்த அலெக் ரோனிய பார்த்து, குட் மார்னிங் ரோனி, இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது, ஏன்னா நான் காதலிக்கிற ஒருத்தன் கூட ஒன்னா இருந்து அவன் கூட ஒன்னா படுத்து தூங்கி அடுத்த நாள் காலையில எழுந்து என் காதலனோட முகத்தை பாக்குற சுகமே தனிதான், எனக்கு இப்படி ஒரு அருமையான காதலை கொடுத்த உனக்கு ரொம்ப நன்றி ரோனின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு வழியா டாம்க்கு வந்த ரோனி அவன் தொலைச்ச நெக்லஸ கையில வச்சுக்கிட்டு, ஒரு வழியா என்னோட நெக்லஸ் எனக்கு கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் இந்த நெக்லஸ நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்குவேன், நெக்லஸ நான் திரும்பவும் என் கழுத்துல போட்டிருந்தேன்னா கண்டிப்பா தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த நெக்லஸ் சேஃபா என் பேக்லயே வச்சாருன்னு முடிவு பண்ண ரோனி அலெக்ஸ் நான் வேதனைப்படுறேங்கிற ஒரு காரணத்துக்காக விடிய விடிய தேடி என் நெக்லஸ கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கா, என்னால இதை நம்பவே முடியலன்னு சொல்லி நெக்லஸ பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்த ரோனி, ஆனா ஒரிஜினல் நாவல் படி லில்லி கூட தானே இதெல்லாம் நடந்திருக்கணும், அதை விட்டு தலைகளை தான் எனக்கு நடந்துட்டு இருக்கு, இப்படி நடக்க கூடாது, ஏன்னா ஒரிஜினல் நாவல் இறந்த உயிருக்கு திரும்ப உயிரை கொண்டு வர மந்திரத்தை லில்லினால மட்டும்தான் பயன்படுத்த முடியும், அப்பதான்
பிரின்ஸ் அலெக்கு லில்லி மேல காதல் ஏற்படும். பிரின்ஸ் அலெக்கும் லில்லிக்கும் கல்யாணமும் நடக்கும். எனக்கு என்னமோ இவங்க கல்யாணத்துக்கு இடையூறா இருக்கிறது நான் தாங்கிற மாதிரி தோணுது. நான் பண்ண வேலையாலதான் இந்த காதல் கதை மொத்தமா மாறி போயிடுச்சு. அதனால நான் சீக்கிரமா இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு பிரின்ஸ் அலெக்கையும் லில்லியையும் சேர்த்து வச்சு தீர்வுன்னு சொல்லி ரோனி அவன் மூளைய பயன்படுத்தி பிரின்ஸ் அலெக் கிட்டையும் லில்லி கிட்டையும் வீக்கெண்ட் பிக்னிக் போலாமா, இந்த வீக்கெண்ட் ரோஸ் கார்டன்ல உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி அலெக் கிட்டையும் லில்லி கிட்டையும் பிக்னிக் போக பர்மிஷன் வாங்கின ரோனி வீக்கெண்ட் நேரத்திலேயே ரோஸ் கார்டனுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க, கார்டனுக்கு வந்த லில்லி வேகமா ரோனியோட பக்கத்துல வந்து குட் மார்னிங் ரோனி, என்ன திடீர்னு பிக்னிக் போலான்னு சொல்லி இன்வைட் பண்ணிருக்க, என்னால இதை நம்பவே முடியல. உண்மைய சொல்லணும்னா நான் உன் கூட இந்த மாதிரி தனியா பிக்னிக் வரணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஒரு வழியா என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. வா உள்ள போலாம், எதுக்காக நீ இங்கேயே நின்னுட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, ரோனி நீ நினைக்கிற மாதிரி நம்ம 2 பேரும் மட்டும் தனியா இந்த பிக்னிக் வரல, இன்னொருத்தரும் வர போறாரு, அவருக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட லில்லி இன்னொருத்தரா, யார் அந்த இன்னொருத்தர்னு கேட்டுட்டு இருக்க, அப்பாங்க பிரின்ஸ் அலெக் வரான். அவன் புது சூட்ல பார்க்க ஹேண்ட்ஸமா ரோனிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சாரி நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா, நான் சீக்கிரமா வரலான்னு தான் பார்த்தேன், அதுக்குள்ள முக்கியமான வேலை வந்துருச்சு, அதான் அந்த வேலையை முடிச்சிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, கேட்ட லில்லி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லன்னு சொல்ல, அதை கேட்ட அலெக் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிக்கிட்டே அலெக் ரோனி லில்லி பக்கத்துல வந்து நிக்க, புது சூட்ல ஹேண்ட்ஸமா வந்திருக்க அலெக்க பார்த்து அசந்து போன ரோனி, அடடா இது என்ன பிரின்ஸ் அலெக் புது சூட்ல வந்திருக்காரு, அவல்ல பிரின்ஸ் அலெக் போட்டிருந்த சூட்டை விட இது ரொம்ப அழகா இருக்கு, இந்த சூட்ல பிரின்ஸ் அலெக்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு ரோனி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே அலெக்க பார்த்துட்டு இருக்க, நீங்க லில்லி பிரின்ஸ் அலெக் ரோனி கிட்ட என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நான் பட்லர் கிம் கிட்ட சொல்லி நமக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி லில்லி வேகமா அங்கிருந்து ஓடி போக, அதை பார்த்து அலெக் மெதுவா ரோனின்னு கூப்பிட, பதட்டமான ரோனி முகெல்லாம் செவந்து போய் சொல்லுங்க பிரின்ஸ் அலெக்னு கேட்க, முகெல்லாம் செவந்து போய் இருக்க ரோனிய பார்த்து அலெக் சிரிச்சுக்கிட்டே ரோனியோட கைய பிடிச்சு, இந்த தோட்டத்துல இருக்க பூக்களோட அழகை விட என் ரோனி 1000 மடங்கு அழகா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு அலெக் ரோனியோட கையில முத்தம் கொடுத்து, உன் அனுமதி கேட்காம நான் உனக்கு முத்தம் கொடுத்ததுக்கு என்ன தப்பா எடுத்துக்காத, என்ன மன்னிச்சிடு, என் பக்கத்துல இருக்கும் போது என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலன்னு சொல்ல, அதை கேட்ட ரோனி என்ன சொல்றதுன்னு தெரியாம வெக்கப்பட்டு அலெக்க பார்த்துட்டு இருக்க, எப்போ ஒரு வழியா பிரின்ஸ் அலெக் லில்லி ரோனி 3 பேரும் கார்டனை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்க, அப்ப லில்லி வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம அவ அலெக் முன்னாடியே, ரோனி நம்ம 2 பேரும் தனியா இந்த மாதிரி கார்டனுக்கு வந்து 1 வருஷம் இருக்குல்ல, 1 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம இந்த கார்டனுக்கே வந்திருக்கோம், 1 வருஷத்துல இந்த கார்டன் எவ்வளவு மாறி இருக்கு பாரு, இங்க இருக்க ரோஸ் எல்லாம் எவ்வளவு அழகா பூத்திருக்கு பாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, லில்லி சொன்னதை கேட்டு ஜலசார அலெக் லில்லி கிட்ட, ஓ அப்படியா, அப்ப நீயும் ரோனியும் அடிக்கடி இங்க வருவீங்களான்னு சொல்லி கேட்க, லில்லி ஆமா நாங்க தனியா ஏதாவது பேசணும்னு நினைச்சோம்னா இந்த கார்டனுக்கு வந்துதான் பேசிட்டு இருப்போம்னு சொல்ல, அதை கேட்ட அலெக் சைஸா நம்ம ரோனிய பார்த்து முறைக்க, பார்த்து பயந்து போன ரோனி, அடடா இவன் என்ன இப்படி லுக்கு விடுறான், தேவையில்லாம பிளான் பண்ணி நாமளே மாட்டிக்கிட்டோமா என்னன்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த ரோனி, அவனுக்கு முன்னாடி ஜோடியா பிரின்ஸ் அலெக்கும் லில்லியும் ஜாலியா பேசி நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்த ரோனி, நாவல்ல நான் பார்த்த பிரின்ஸ் அலெக் லில்லிய விட நேர்ல பார்க்க எவ்வளவு அழகா இருக்காங்க, இந்த ஜோடி பொருத்தத்தை வர்ணிக்க வார்த்தையே இல்லன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த ரோனி, ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் ஜோடியா பேசிட்டு போறத பார்க்க சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிரின்ஸ் அலெக் லில்லி கூட ஜாலியா பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறத பார்க்கும் போதே என் இதயமே வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, தனியா நின்னுட்டு இருக்க ரோனிய பார்த்த அலெக், ரோனி நீயே அங்கேயே நின்னுட்டு இருக்க, என் பக்கத்துல வான்னு கூப்பிட, அதை பார்த்த ரோனி கண்ணிமைக்காம நம்ம அலக்கைய பார்த்துட்டு இருக்க, இப்போ ஒரு வழியா கார்டனை சுத்தி பார்த்து முடிச்ச பிரின்ஸ் அலெக் லில்லி ரோனி 3 பேரும் ஒன்னா உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ரோனி பயங்கர சந்தோஷத்துல, அடடா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி வேக வேகமா சாப்பிட்டு இருக்க, ரோனி சொன்னதை கேட்டு ஹாப்பியான லில்லி, ரோனி நிஜமாவே உனக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, இங்க ரோனியோட உதட்டுல கேக் ஒட்டி இருக்கிறத பார்த்து அலெக், ரோனி உன் உதட்டுல கேக் ஒட்டி இருக்கு பாரு, இரு நானே அதை தொடச்சு விடுறேன்னு சொல்லி அலெக் அவனோட கையால ரோனியோட உதட்டுல ஒட்டி இருக்க கேக்க தொடச்சு விட்டு, அவசரப்படாம பொறுமையா சாப்பிடு, இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் உனக்கு தான்னு சொல்ல, அதை கேட்ட ரோனி, பிரின்ஸ் அலெக் எதுக்காக லில்லி முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இவர் பண்றத லில்லி பார்த்தா என்ன நினைப்பாங்க, அது மட்டும் இல்லாம பிரின்ஸ் அலெக் எதுக்காக என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிறாரு, பிரின்ஸ் அலெக் என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க போது என் இதய துடிப்பு அதிகமாகுதுன்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே ரோனி சாப்பிட்டு இருக்க, அப்போ அங்க லில்லியோட மேனேஜர் வரான், அவன் லில்லி கிட்ட உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, அதை கேட்ட லில்லி, என்னாச்சு மேனேஜர் ஏதாவது பிரச்சனையா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, மேனேஜர் மிஸ் லில்லி உங்க பாட்டிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக்கான லில்லி, என்ன சொல்றீங்க, என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, இப்ப எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த லில்லி பிரின்ஸ் அலெக் ரோனி கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க நான் உடனே வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்ல, அலெக் கவலைப்படாத லில்லி, பாட்டிக்கு எதுவும் ஆகாது, அவங்க சீக்கிரமா குணமாயிருவாங்க, நாங்க எல்லாம் உங்க பாட்டிக்காக வேண்டிக்கிறோம்னு சொல்ல, அதை கேட்ட லில்லி, ரொம்ப தேங்க்ஸ் நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லி லில்லி மேனேஜர் கூட அங்கிருந்து வேகமா போக, அதை பார்த்த ரோனி, என்னடா இது கஷ்டப்பட்டு யோசிச்சு பிக்னிக்னு ஒரு பிளான போட்டு அலெக்ஸையும் லில்லியும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சு அவங்களுக்குள்ள காதலை டெவலப் பண்ண வச்சு அவங்க காதலை கல்யாணத்துக்கு கொண்டு போலான்னு பிளான் பண்ணா, இப்படி நான் போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சே, இப்ப என்ன பண்றதுன்னு ரோனி தனியா மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க, சைலண்டா இருக்க ரோனிய
பார்த்தால ரோனி, நான் இன்னைக்கு உன் கூட பேசாம லில்லி கூட பேசிட்டு இருந்ததை நினைச்சு நீ என் மேல கோவமா இருக்கியா என்னன்னு சொல்லி கேட்க, ரோனி அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, உண்மைய சொல்லணும்னா லைட்டா எனக்கு உன் மேல கோவம் இருந்துச்சு, ஆனா இப்போ இல்ல. ஏன்னா நீயும் லில்லியும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆனவங்க, அதனால நீ இப்படி ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட இந்த மாதிரி லில்லி கூட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்ல, அதை கேட்ட அலெக், ஓ அப்படியா, நீ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பனா அப்புறம் எதுக்காக இந்த விஷயத்த சொல்லும் போது சிரிச்சுட்டு சொல்லாம உன் முகத்தை இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அலெக் ரோனியோட கண்ணத்தை பிடிச்சு, நீ இப்படி ஜலசா இருக்கும் போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு அலெக் ரோனி அங்க இருக்க டேபிள் மேல படுக்க வச்சு, நீ என்னை இப்படி பார்க்கும்போது நான் என் கட்டுப்பாட்டை இழக்கிற ரோனின்னு சொல்லி அலெக் ரோனிய டீப்பா கிஸ் பண்ணி, நீ இந்த அளவுக்கு ஜலசா இருந்தனா அப்போ உனக்கு என் மேல காதல் வந்துருச்சு, என்னோட உண்மையான காதல் உன் இதயத்தை கவர்ந்துருச்சுன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு நீ என் மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்க, உன் மேல நான் எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம இன்னைக்கு இதை கடன் வாங்கலாம்னு சொல்லி டேபிள் மேல வச்சிருக்க தேன் பாட்டிலை எடுத்து ட்ரெஸ் இல்லாம இருக்க ரோனியோட உடம்பு ஃபுல்லா ஊத்தி விட்டு அலெக் அவனோட லீலைய ஸ்டார்ட் பண்ண, அதை பார்த்த ரோனி, பிரின்ஸ் அலெக் என்ன பண்றீங்க, நீங்க இப்படி நடந்துக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா, பிளீஸ் அலெக் இப்படி பண்ணாதீங்க, நீங்க இப்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க தேன் இருக்கே அது ரொம்பவே காஸ்ட்லியான தேன்னு சொல்ல, அதை கேட்ட அலெக், ஆனா என் கண்ணுக்கு உன்னை தவிர இந்த தேன் காஸ்ட்லியா தெரியல, ஆனா நீ கவலைப்படாத, உனக்கு இந்த தேன் வேணும்னா நான் உனக்கு நிறைய வாங்கி தரேன்னு சொல்லி அலெக் ரோனியோட பேண்ட்டை கழட்டி விட்டு அவன் உடம்புல ஒரு இடம் பாக்கி விடாம எல்லா இடத்துலயும் தேனை ஊத்தி விட்டு அலெக் ரோனி கிட்ட, என்னோட ரோஸ் கலர் உடம்புல இந்த மஞ்சள் கலர் தேன் ஊத்தி இருக்கிறத பார்க்கும்போது உன் உடம்பு தங்கத்துல ஜொலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அலெக் ரோனியோட நிப்ல பிரஸ் பண்ண, வலி தாங்க முடியாத ரோனி கத்திக்கிட்டே, பிரின்ஸ் அலெக் நீங்க இப்ப கை வச்சிருக்க இடம் ரொம்பவே சென்சிட்டிவ் ஆனது, பிளீஸ் பிரின்ஸ் அலெக் அங்கிருந்து உங்க கை எடுங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்க, இந்த அலெக் என்னடானா ரோனி பேசுறத காதுல கூட வாங்கிக்காம அவன் ரோனி மேல ஊத்தி இருக்க தேனை லிக் பண்ணிட்டு இருக்க, மூடான ரோனி, பிரின்ஸ் அலெக் நான் சொல்றது கேளுங்க, நீங்க இந்த மாதிரி என்ன லிக் பண்றத முதல்ல நிறுத்துங்க, நீங்க இந்த மாதிரி பண்றது எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்னு சொல்ல, அதை கேட்ட அலெக், என்னால முடியாது, இன்னைக்கு நான் உன்னை முழுசா முழுங்கணும்னு நினைக்கிறேன், அதனால இப்ப உன் காதலை எனக்கு நிரூபிக்கிற விதமா உன் மென்மையான கையால உனக்கு மட்டுமே சொந்தமான என்னோட அந்த இடத்துல வச்சு உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அதையெல்லாம் பண்ணுன்னு சொல்லி அலெக் ரோனியோட கையை எடுத்து அவனோட மெயின் பார்ட்ல வச்சு விட, அலெக்கோட மெயின் பார்ட்டை டச் பண்ண ரோனி, என்ன இவனோடது இவ்ளோ ஹார்டா இருக்குன்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த ரோனி, அலெக் போது நிறுத்துங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ரோனி அவனோட விரல் எடுத்து ரோனியோட வாய்க்குள்ள வச்சு விட்டு, என்ன ரோனி இது ஸ்வீட்டா இருக்கா, இப்படித்தான் ரோனி உன்னோட உடம்ப நான் எங்க லிக் பண்ணாலும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அலெக் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ண, அலெக்கோட பெர்ஃபார்மன்ஸ்ல மயங்கி போன ரோனியும் ஃபுல் மூட்ல செக்ஸியா சவுண்ட் விட்டு கத்திட்டு இருக்க, அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க கார்டன்ல நடந்த ஹாட்டான தேன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் ரோனி அலெக்கோட பேசாம பார்க்காம அவன் அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, ஸ்கூலுக்கு வந்த ரோனி ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்ல கூட்டமா இருக்கிறத பார்த்து, என்னங்க இவ்ளோ கூட்டமா இருக்காங்க, அடடா இன்னைக்கு யூனிஃபார்ம் செக்கிங் நடக்குதா, நான் கூட இது எங்க உலகத்துல மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிருந்தேன், ஆனா நாவல் உலகத்துல கூட யூனிஃபார்ம் செக்கிங் நடந்துட்டு இருக்கா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல, எங்க உலகத்துலதான் நான் இந்த யூனிஃபார்ம் செக்கிங்க பார்த்து பயப்படணும், ஆனா இந்த உலகத்துல நான் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, ஏன்னா ரூல்ஸ் படி ஸ்கூல் பசங்க ஜுவல்ஸ் போட்டு வரக்கூடாது, அந்த ரூல்ஸ் மீறி யாராவது ஜுவல்ஸ் போட்டு வந்திருக்காங்களான்னு பாக்குறதுக்கு தான் இந்த செக்கிங்கே நடந்துட்டு இருக்கு, நல்ல வேலை பிரின்ஸ் அலெக் எனக்கு போட்டு விட்ட நெக்லஸ் கழுத்துல போடாம என் பேக்ல வச்சிருக்கேன், அதனால இவங்க என்ன எப்படி செக் பண்ணாலும் எதுவும் கிடைக்காது, தப்பு செண்டா சாமின்னு புலம்பிக்கிட்டே லைன்ல வந்துட்டு இருக்கு, அவங்க செக் பண்ணிட்டு இருக்க பொண்ணு லைன்ல வர ஒவ்வொருத்தரோட யூனிஃபார்மையும் செக் பண்ணி முடிச்சு அடுத்து அந்த பொண்ணுகளோட பேக் பர்ஸை எல்லாம் கேட்க, அதை கேட்டு அந்த பொண்ணு எதுக்காக என் பேக் பர்ஸை எல்லாம் கேட்கிற, பொதுவா யூனிஃபார்ம் மட்டும் தானே செக் பண்ணுவோம், இது என்ன புதுசா இருக்குன்னு கேட்க, செக் பண்ணிட்டு இருந்த பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட, அதுவா இப்ப எல்லாரும் யூனிஃபார்ம் செக்கிங்னு சொன்னதும் அவங்க ஜுவல்ஸை எல்லாம் கழட்டி பேக்லயும் பர்ஸ்லயும் போட்டு வச்சிடறாங்க, அதான் பிரின்சிபல் ஸ்டூடெண்டோட ட்ரெஸ் செக் பண்ணி முடிச்ச உடனே பேக் பர்ஸ் எல்லாம் செக் பண்ண சொல்லி இருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்டு பதறி போன நம்ம ரோனி, அடடா இவங்க என்ன இப்படி சொல்றாங்க, நான் வேற பிரின்ஸ் அலெக் கொடுத்த செயினை என்னோட பேக்ல போட்டு வச்சிருக்கேன், அந்த செயினை மட்டும் யாராவது பார்த்தாங்கன்னா இவ்வளவு எக்ஸ்பென்சிவான செயின் என்கிட்ட எப்படி வந்தது, யார் இந்த செயின் வாங்கி கொடுத்தான்னு பிரின்சிபல் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாரு, அதுக்கப்புறம் இது பிரின்ஸ் அலெக் எனக்கு வாங்கி கொடுத்த செயினுங்கிறது எனக்குள்ளயும் பிரின்ஸ் அலெக்குள்ளயும் நடக்கிற விஷயம் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும், அது எனக்கும் நல்லது இல்ல பிரின்ஸ் அலெக்கும் நல்லது கிடையாது, அதனால நான் ஏதாவது பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆகியே ஆகணும்னு பையன் பயத்துல புலம்பிக்கிட்டே லைன்ல இருந்து எஸ்கேப் ஆகி வேக வேகமா வந்துட்டு இருக்க, யாரு கண்ணையும் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அவசர அவசரமா வந்துட்டு இருந்த ரோனி அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்க பையன் மேல போர்ஸா மோதி கீழே விழுந்ததுல கையில அடிபட்ட நம்ம ரோனி வலி தாங்க முடியாம கதறிக்கிட்டே, அடடா நான் கீழே விழுந்ததுல என் கை எலும்பு உடஞ்சிருச்சு போலயே, என் கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க, அதை பார்த்த அந்த பையன், நீ ஓகே தானே, சாரி நீ வந்ததை நான் கவனிக்கல, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி அந்த பையன் நம்ம ரோனியை தூக்கி விடுறதுக்காக கை நீட்ட, அந்த பையனை பார்த்த ரோனி, என்னையும் மன்னிச்சிடுங்க, நானும் முன்னாடி நீங்க இருந்ததை கவனிக்கவே இல்ல, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அந்த பையன் கையை பிடிச்சு எழுந்திருக்க, அந்த பையன் ரோனி கையில இருந்து கீழே விழுந்த செயின் பர்ஸை காட்டி, ஆமா இது உங்களோட பர்ஸா, இந்த பர்ஸ்குள்ள ரொம்ப காஸ்ட்லியான பொருள் இருக்க மாதிரி தெரியுது, கவலைப்படாத, நான் ஆல்ரெடி என்னோட யூனிஃபார்ம் செக்கிங்க முடிச்சிட்டு வந்துட்டேன், அதனால நீ உன்னோட யூனிஃபார்ம் செக்கிங்க முடிச்சிட்டு வர வரைக்கும் நான் இந்த
பர்ஸ பத்திரமா பாத்துக்கிறேன், நீ உன்னோட செக்கிங்க முடிச்சிட்டு வந்து இந்த பர்ஸை என்கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அதை பார்த்த கமிட்டி லீடர், டே ரோனி அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா இங்க வான்னு சொல்லி கத்த. அந்த சத்தத்தை கேட்ட ரோனி, சாரி லீடர் இருங்க நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பையன் நம்ம ரோனி கிட்ட, சரி நான் கிளம்புறேன், லஞ்ச் பிரேக்ல பாக்கலாம், நீ லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருன்னு சொல்லிட்டு போக, இப்போ ஒரு வழியா ரோனியோட Dress பேக் எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்ச கமிட்டி லீடர் அவனோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட அவனோட Dress பேக் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி முடிச்சவன் ரோனி கிட்ட, என்ன ரோனி இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியலையே, என்னாச்சு, நீ ஏன் கமிட்டி ரூமுக்கு வரதே கிடையாதுன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட நம்ம ரோனி என்ன சொல்றதுன்னு தெரியாம தயங்கிக்கிட்டே அது வந்து நீ இழுக்க. அதை பார்த்த கமிட்டி லீடர், சரி சரி நான் சும்மா தான் கேட்டேன், நீ எதுவும் டென்ஷன் ஆயிக்காத, அப்புறம் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் நீ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கமிட்டி ரூமுக்கு வந்து என்ன பாரு, நான் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்ல, அதை கேட்டு பதட்டமான ரோனி, அது என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லி கேட்க, கடுப்பான லீடர் ரோனியோட சட்டையை பிடிச்சு இழுத்து, என்னடா எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற, நமக்குள்ள இருக்க அந்த டீலிங்க மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லிடாத ரோனி கவின்னு சொல்லி கோவமா கத்த. அதை பார்த்து பயந்து போன ரோனி, என்ன சொல்லிட்டு இருக்காரு இவரு, எங்களுக்குள்ள அப்படி என்னதான் டீலிங் இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே லீடரை திருத்தருன்னு பாத்துட்டு இருக்க. அன்னைக்கு மதியம் லஞ்ச் முடிச்ச நம்ம ரோனி பர்ஸ் வாங்கிட்டு போன பையனுக்காக வெயிட் பண்ணி கடைசியா தூங்கி போக, கார்டன் ஏரியாவுக்கு வந்த அந்த பையன் தூங்கிட்டு இருக்க ரோனியோட நெத்தியில கை வச்சு, ரோனி செம்பாய் எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், சாரி நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனான்னு சொல்லி கேட்க, அந்த பையனை பார்த்து ஷாக்கான ரோனி அந்த பையனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய், ஆமா நீ தானே மார்னிங் என் பர்ஸ வாங்கிட்டு போன பையன்னு சொல்லி கேட்க, அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே, ஆமா நானே தான், என்னோட பேரு ஜான் ஆர்வன், நீங்க என்ன ஜான்னு கூப்பிடலாம், நான் சொன்ன மாதிரியே உங்க பர்ஸ பத்திரமா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லி ரோனி கையில அந்த பர்ஸ கொடுக்க, பர்ஸ வாங்கின ரோனி ரொம்ப தேங்க்ஸ், ஆமா உங்ககிட்ட என்ன பத்தி நான் ஏதாவது சொன்னா, இல்ல உனக்கு என்ன பத்தி ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்க, ஜான் என்ன எப்படி கேட்டீங்க, உங்களை தெரியாம யாராவது இருக்க முடியுமா, மேஜிக் சிந்தசிஸ் கிளப்ல மேஜிக் மருந்து தயாரிக்கிறதுல பெரிய கெட்டிக்காரரான ரொம்பவே பிரபலமான ரோனி சார் நீங்க, இப்ப கூட உங்க அற்புதமான திறமையில மயங்கி பிரின்ஸ் அலை கூட நீங்க ரொம்ப நெருக்கமாவும் அரச குடும்பத்தோட நல்ல பாண்டிங்ல இருக்கிறதா இந்த ஸ்கூல் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க, இப்படி உங்களை பத்தி பல வதந்திகள் பரவிட்டே இருக்கும்போது உங்களை தெரியாம யாராவது இந்த ஸ்கூல்ல இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, அதையெல்லாம் கேட்டு ஷாக்கான ரோனி, அப்படின்னா நானும் பிரின்ஸ் அலைக்கும் நெருக்கமா இருக்க விஷயம் இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சா, இப்ப நான் என்ன பண்றதுன்னு பையன் பீதியில மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. சைலண்டா இருக்க ரோனிய பார்த்த ஜான், இப்படி அரச குடும்பத்திலயும் ஸ்கூல்லயும் பிரபலமா இருக்க நீங்க என்ன மாதிரி சாதாரண ஆட்கள் கூட எப்படி பேசுவீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் உங்க கூட பேசவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், சரி இதுக்கு மேல நான் உங்களை தொல்லை பண்ண விரும்பல, நான் கிளம்புறேன்னு சொல்லி ஜான் வேகமா அங்கிருந்து கிளம்ப, அதை பார்த்த ரோனி வேகமா அந்த பையனோட கையை பிடிச்சு நிறுத்தி, எங்க போற நீ எனக்கு பண்ணிருக்க உதவிக்காக நான் திரும்பவும் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், சொல்ல உனக்கு என்ன வேணும்னு கேட்க, ஜான் ஓ அப்படியா, நீங்க எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மேஜிக் சிந்தசிஸ் கிளப்ல இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக் புக் ஒன்னு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அந்த புக்கை எனக்காகன்னு ஏதோ சொல்ல வர, அப்ப கரெக்டா பிரின்ஸ் அலைக் அங்க வர, அலைக்க பார்த்த ஸ்கூல் போனது எல்லாரும் பிரின்ஸ் அலைக் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்காருன்னு சொல்லி வாய பழந்து பாத்துட்டு இருக்க. அந்த கார்டன் ஏரியாவுக்கு வந்த அலைக் ரோனிய கூப்பிட, வேகமா பிரின்ஸ் அலைக்கோட பக்கத்துல ஓடி வந்த ரோனி, பிரின்ஸ் அலைக் என்னால இப்ப உங்க கூட வர முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்க, அலைக் சாரி உனக்கு எவ்வளவு நேரம் வேணும்னாலும் எடுத்துக்கோன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து ஜோன் வேகமா ஓடி வந்து ரோனி பின்னாடி நிக்க, ஜோனை பார்த்து ஜலசான பிரின்ஸ் அலைக் ஜோனை பார்த்து நீ யாருன்னு கேட்க, ஜான் மரியாதையா ஹலோ பிரின்ஸ் அலைக், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், என்னோட பேரு ஜான் ஆர்வன், இங்க செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட பிரின்ஸ் அலைக், ஆர்வன் குடும்பத்தை சேர்ந்தவனா நீ, உங்க குடும்பம் ரீசெண்டா பழைய தொழிலை விட்டு வர்த்தகத்துல ஈடுபட்டு இருக்கிறத நான் கேள்விப்பட்டனே, அது உண்மையான்னு கேட்க, ஜான் ஆமா பிரின்ஸ் அலைக் சரியா சொன்னீங்க, ஆனா எங்க குடும்பத்தோட தொழில் வேற, நான் விரும்புற தொழில் வேற, அதனால எங்க குடும்ப தொழில நான் பெருசா எந்த ஈடுபாடு காட்டிக்கிறது கிடையாது, ஏன்னா நான் இப்ப இங்க செகண்ட் இயர் ஸ்டூடெண்டா ரோனி சன்னோட ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்ல, ஃப்ரெண்டுன்னு சொன்னதை கேட்டு ஹாப்பியான ரோனி, இப்ப இவன் என்ன அவனோட ஃப்ரெண்டுன்னா சொன்னா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி ரோனி மனசுக்குள்ள குத்தாட்டம் போட்டுட்டு இருக்க. இந்த ஜான் வாய் வச்சுட்டு சும்மா இருக்காம அவன் பிரின்ஸ் அலைக் கிட்ட, பிரின்ஸ் அலைக் ப்ளீஸ் ரோனி சென்பாய் கூட நான் கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்க விரும்புறேன், ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டு ஜான் ரோனிய கட்டிப்பிடிச்ச மேனிக்கு க்ளோஸ் ஆனிக்க, ஜானோட பேச்சா அவனோட செய்கையெல்லாம் பார்த்து உக்கிரமான பிரின்ஸ் அலைக், அப்படியா நீ சொன்ன விஷயத்த நான் என் மனசுலயே வச்சிருக்கேன்னு சொல்லி பிரின்ஸ் அலைக் பார்வையிலேயே ஜோனை எப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்க. பிரின்ஸ் அலைக்கோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட ரோனி மனசுக்குள்ள, அடடா பிரின்ஸ் அலைக்கோட கோபம் என்னங்கிறது தெரியாம இவன் வேற தேவையில்லாம ஏதோ உளறிட்டு இருக்கானே, எனக்கு என்னமோ இந்த சூழ்நிலை சரியா இல்லைன்னு தோணுது, அதனால நம்ம உடனே இங்க இருந்து கிளம்புறதா எல்லாருக்கும் நல்லதுன்னு தோணுதுன்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. பிரின்ஸ் அலைக் ரோனியோட கைய படிச்சு இழுத்து, ரோனி உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, வா போடான்னு சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போக, ரோனி ஜோன் கிட்ட, ஜோன் என்ன மன்னிச்சிரு, நம்ம திரும்பவும் இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம்னு சொல்லி கத்திக்கிட்டே அங்கிருந்து போக, அதை கேட்ட ஜோன் சரி எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லிக்கிட்டே பிரின்ஸ் அலைக் ரோனியும் போறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. இந்த கோபத்துல இருக்க பிரின்ஸ் அலைக் ரோனியோட கைய பிடிச்சு தரன்னு அவனோட பர்சனல் ரூமுக்கு இழுத்துட்டு வர, கைவலி தாங்க முடியாத ரோனி, பிரின்ஸ் அலைக் என்னாச்சு உங்களுக்கு,
ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பிரின்ஸ் அலெக் வேகமா திரும்பி ரோனிய டைட்டா கட்டி பிடிச்சுக்கிட்டு ஃபீல் பண்ண. அதை பார்த்த ரோனி பிரின்ஸ் அலெக் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்க பிரின்ஸ் அலெக் வேகமா ரோனியோட கழுத்தை கடிச்சு உனக்கு கிடைச்சிருக்க புது ஃப்ரெண்ட நினைச்சுதான் நான் ரொம்ப ஜலசா இருக்கேன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான ரோனி என்னது அவனை நினைச்சு ஜலசா இருக்கீங்களா, என்னாச்சு உங்களுக்கு, அவன் வெறும் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் தான், அதுலயும் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் தான் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அதை பார்த்து ஜலசான பிரின்ஸ் அலெக் வேகமா ரோனியோட லிப்ல ஃபோர்ஸா கிஸ் பண்ண அப்ப ரோனி மனசுக்குள்ள எனக்கு பிடிச்ச நாவலோட எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் இன்னைக்கு நான் வேற ஒருத்த கூட பேசினதுக்காக அவன் மேல ஜலஸ் ஆகி என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு ரோனியும் அலெக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கு. பிரின்ஸ் அலெக் ரோனியை இன்னும் அவனோட பக்கத்துல இழுத்து லிப் டு லிப் கிஸ் பண்ணி அவன் உதட்டுல விளையாடி நாக்குல விளையாடி அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண பிரின்ஸ் அலெக் ரோனி கிட்ட அவன் என்னதான் உனக்கு கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவனை நான் உனக்கு பிடிச்சவனா இருக்க மட்டும் விட மாட்டேன், ஏன்னா எப்பவும் நான் மட்டும்தான் உனக்கு பிடிச்சவனா இருக்கணும்னு சொல்ல அலெக் சொன்னதை கேட்டு வெக்கத்துல முகெல்லாம் செவந்து போன ரோனி அலெக்க கண்ணிமைக்காம பாத்துட்டு இருக்க. அங்க பிரின்ஸ் அலெக் ரோனியோட ட்ரெஸ்ஸ கழட்டி விட்டு அவனோட நிப்பிள்ல ஃபீட் பண்ணிக்கிட்டே அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ண வலி தாங்க முடியாத நம்ம ரோனி கத்திக்கிட்டு பிரின்ஸ் அலெக் ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க, நீங்க என் நிப்பிள கடிக்கிறது எனக்கு ரொம்ப வலிக்குது மூட் ஆகுதுன்னு சொல்லி பையன் கத்திட்டு இருக்க. பிரின்ஸ் அலெக் ரோனி கத்துறத காதுல கூட வாங்கிக்காம அவன் இன்னும் ஃபோர்ஸா ரோனியோட நிப்பிள லிக் பண்ணிக்கிட்டு அவனோட பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன பிரின்ஸ் அலெக் ரோனி கிட்ட ரோனி நீ வர வர உன் அழகால எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிறேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் எல்லாரும் உன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஆனா நான் அப்படி இல்ல, நான் அவங்கள மாதிரி இருக்கவும் விரும்பல, அழகு என கவர்ந்து இழுத்து உன் மேல எனக்கு இருக்க ஆசையை அதிகமாக்கி என் கட்டுப்பாட்டை இழந்து உன்கிட்ட ஃபோர்ஸா இருக்க விரும்புதுன்னு சொல்லிக்கிட்டு அலெக் விரலால விளையாடிட்டு இருக்க. மூட்ல இருக்க நம்ம ரோனி அஸ்கி வாய்ஸ்ல எனக்கு ரொம்ப மூடா இருக்கு, இதுக்கு மேல என்னாலையும் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி சினிங்கிட்டு இருக்க. அலெக் விரலால பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு அவன் ரோனி கிட்ட ஏன் ரோனி நீ என்னைக்காவது என் மேல நான் யாரு கூடயாவது க்ளோஸா இருக்கிறத பார்த்து ஜலஸா இருக்கியான்னு சொல்லி கேட்க ரோனி ஆமா நான் எப்பவும் பிரின்ஸ் அலெக் பொண்ணுங்க கூட பேசுறத பார்க்கும் போதும் பொண்ணுங்க எல்லாரும் பிரின்ஸ் அலெக்க பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஜலஸா இருக்கும், என்ன பிரின்ஸ் அலெக் அவரு ஜலஸா இருக்க விஷயத்த ஓப்பனா என்கிட்ட சொல்லிட்டாரு, ஆனா என்னால அவர்கிட்ட சொல்ல முடியல, அவ்வளவுதான் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. சைலண்டா இருக்க ரோனிய பார்த்த பிரின்ஸ் அலெக் என்னாச்சு ரோனி ஏன் அமைதியா இருக்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சரி அதுக்கு முன்னாடி இப்ப நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு முதல்ல பதில் சொல்லு, நீ ஏன் பிக்னிக்கு போனதுக்கு அப்புறம் நீ என்ன பார்க்க வரல, என் முகத்தை கூட பார்க்காம முகத்தை திருப்பிட்டு போனா அதுக்கு என்ன காரணம், என்ன பார்க்காம என்ன அவாய்ட் பண்ணிட்டு போகும்போதெல்லாம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா, நம்ம திரும்பவும் எப்படா இந்த மாதிரி ஒன்னா இருப்போம்னு எத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா, நீ என் பக்கத்துல இருக்கும் போதும் நீ இப்படி ஃபுல் மூட்ல என்ன பார்க்கும் போது நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு ரோனியோட பக்கத்துல வந்த அலெக் அவனோட காதுல மெதுவா நான் என்னோடத உனக்குள்ள விடணும்னு நினைக்கிறேன், நீயும் நானும் இணைஞ்சிருக்க இந்த நேரத்துல உன் நிப்பிள்ல விளையாடிக்கிட்டே வழியில தவிச்சிட்டு இருக்க உனக்குள்ள நான் இன்னும் ஊடுருவி போக விரும்புறேன், இது மூலமா நான் உன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறேங்கிற காலையில இருந்து மாலை வரைக்கும் இல்ல வாழ்நாள் முழுக்க வெளிப்படுத்த விரும்புறேன்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் முடிச்ச அலெக் ரோனி கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் ரோனி, இப்ப நான் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றேன்னு சொல்லி கியூட்டா ரோனிய பார்த்து சிரிக்க அதை பார்த்த ரோனி மனசுக்குள்ள பிரின்ஸ் அலெக் அவர் என் மேல வச்சிருக்க காதலை எவ்வளவு ஓப்பனா வெளிப்படுத்துறாரோ அதே மாதிரி நானும் எதை பத்தியும் யோசிக்காம என்னோட காதலை நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி முடிவு பண்ண ரோனி அலெக் கூட சேர்ந்து ஸ்கூல்னு கூட பார்க்காம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சு அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு ரோனி லீடரை பாக்குறதுக்காக கமிட்டி ரூமுக்கு வர ரோனிய பார்த்த கமிட்டி லீடர் அட ரோனி கர்வின் ஒரு வழியா நீ வந்துட்டியா, இந்த மேஜிக் சிந்தசிஸ் கிளப்ல உன்னையும் என்னையும் தவிர டீம் மெம்பர்ஸ் வேற யாரும் இல்லங்கிறதுனால பிரின்சிபல் நம்ம கிளப்பை க்ளோஸ் பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்க, ஏதோ வருஷம் நீ மேஜிக் மருந்து ரெடி பண்ணி பிரின்சிபலுக்கு கொடுக்கறதுனால பிரின்சிபல் நம்ம கிளப்பை க்ளோஸ் பண்ண விடாம தொடர்ந்து நம்ம கிளப்பை ரன் பண்ண சொல்லியிருக்காருங்கிற விஷயம் எல்லாம் உனக்கு தெரியும்லன்னு சொல்லி கேட்க அதையெல்லாம் கேட்ட ரோனி என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. அதை பார்த்து கடுப்பான கமிட்டி லீடர் என்னடா இப்படி முழிக்கிற, உனக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி நீ பயங்கர காயத்துல இருக்கன்னு கேள்விப்பட்டதுனாலதான் நான் உனக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீ என்னடானா நம்ம கிளப்ப பத்தின எந்த கவலையும் இல்லாம நீ மருந்து தயாரிக்கிறத மறந்துட்டு ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்க, நம்ம மருந்து டெலிவரி பண்றதுக்கு நமக்கு இன்னும் 3 நாள் மட்டும்தான் இருக்கு, 3 நாள்ல நீ மருந்து ரெடி பண்ணி பிரின்சிபல் ஆபீஸ்ல ஒப்படைக்கல நம்ம மேஜிக் சிந்தசிஸ் கிளப்ப க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம மேஜிக் சிந்தசிஸ் கிளப் அழிஞ்சு போயிடும்னு சொல்லி ரெடி பண்ண வேண்டிய மேஜிக் மருந்து லிஸ்டையும் அந்த மருந்து தயாரிக்க தேவையான இன்கிரீடியன்ட்ஸையும் எழுதி ரோனி கையில கொடுத்து அனுப்பி இருக்க. லிஸ்ட வாங்கின ரோனி என்ன பண்றதுன்னு தெரியாம லிஸ்ட கையில வச்சுக்கிட்டு கமிட்டி ரூம்ல நடந்த விஷயத்தை எல்லாம் ஒண்ணு விடாம பிரின்ஸ் அலெக் கிட்ட சொல்ல அதையெல்லாம் கேட்ட பிரின்ஸ் அலெக் அப்படின்னா நீ இன்னும் 3 நாள்ல இந்த மேஜிக் மருந்து ரெடி பண்ணி ஆகணுமான்னு சொல்லி கேட்க ரோனி ஆமா, ஆனா என்னால என்னோட மேஜிக்கை இப்ப யூஸ் பண்ண
முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண பிரின்ஸ் அலெக் எனக்கு புரியுது, நீ கவலைப்படாத, என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்றேன். லீடர் சொன்ன மாதிரியே நீ டைம்க்கு மேஜிக் மருந்து டெலிவரி பண்ணிடுவேன்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான ரோனி ரொம்ப தேங்க்ஸ் பிரின்ஸ் அலெக், நீங்க எனக்கு பண்ற இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீங்க எனக்கு பண்ற இந்த உதவிக்கு கைமாற என்னால உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லி ரோனி வாயை கொடுத்து அலெக் கிட்ட மாட்டிக்க அதை கேட்ட பிரின்ஸ் அலெக் ரோனியோட பக்கத்துல வந்து, நீ எனக்கு கைமாறு பண்ணணும்னு நினைச்சீனா அப்ப நீ என்ன செய்யணும், நான் உன்கிட்ட என்ன கேட்பேன்னு உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே பிரின்ஸ் அலெக் ரோனிய பார்த்து சைஸா சிரிக்க அதை பார்த்து ஷாக்கான ரோனி, அடடா நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம நாமளே வழிய போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க சைலண்டா இருக்க ரோனிய பார்த்த பிரின்ஸ் அலெக், இங்க பாரு ரோனி, நீ தேவையில்லாம உன்னால மருந்து ரெடி பண்ண முடியுமா ரெடி பண்ண முடியாதான்னு யோசிக்கிறத விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிரு. எனக்கு தெரிஞ்சு நீ எப்படியும் இந்த லிஸ்ட்ல இருக்க மருந்தை எல்லாம் சரியான டைம்க்கு ரெடி பண்ணி டெலிவரி பண்ணிருவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லிஸ்ட்ல இருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நாம இருக்க இடத்துக்கே வர வைக்கிற போதுமான்னு சொல்லி தைரியம் கொடுக்க அதையெல்லாம் கேட்டு ஹாப்பியான ரோனி ரொம்ப தேங்க்ஸ் பிரின்ஸ் அலெக், நீங்க எனக்கு பண்ற இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அடுத்த நாள் யாருக்கு தெரியாம மேஜிக் மருந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள வந்த ரோனி பிரின்ஸ் அலெக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க வந்த பிரின்ஸ் அலெக், ரோனி நீ எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, உன்னை ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடு, நான் லேட்டா வந்ததுக்கான காரணம் நான் என் ஆட்கள் கிட்ட சொல்லி மேஜிக் மருந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இங்கேயே கொண்டு வர சொல்லிட்டேன், அவங்க இந்நேரத்துக்கு கொண்டு வந்து இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான ரோனி ரொம்ப தேங்க்ஸ் பிரின்ஸ் அலெக், எனக்கு இவ்வளவு சீக்கிரமா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கிடைக்கும் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல அலெக், சரி சரி நீ எனக்கு நன்றி சொன்ன வரைக்கும் போதும், வா நம்ம ரெண்டு பேரும் போய் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சரியா இருக்கா வேற ஏதாவது பொருள் தேவைப்படுதான்னு பாக்கலாம்னு சொல்லிக்கிட்டு அலெக் அங்கிருந்து போக இன்கிரீடியன்ஸ் கிடைச்ச சந்தோஷத்துல இருக்க ரோனி இதோ வந்துட்டேன்னு சொல்லி கிளம்ப அப்ப கரெக்டா ரோனியோட கால் ஸ்லிப் ஆகி அவங்க நின்னுட்டு இருந்த இடத்துல இருந்து பள்ளத்துல விடுக அதை பார்த்து பதறி போன பிரின்ஸ் அலெக் ரோனிய காப்பாத்துறதுக்காக அவனும் அந்த பள்ளத்துல குதிச்சு ரோனிய காப்பாத்தி மயக்கத்துல இருக்க ரோனிக்கு மயக்க தெளிகிற வரைக்கும் காட்டுக்குள்ளேயே நெருப்ப மூட்டி உக்காந்துட்டு இருக்கு. மயக்க தெளிஞ்சு எழுந்த ரோனி, என்ன மன்னிச்சிடுங்க பிரின்ஸ் அலெக், என்னாலதான் இன்னைக்கு நீங்க இந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ண பிரின்ஸ் அலெக், இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல, அதனால நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, ஆல்ரெடி நைட்டும் ஆயிடுச்சு, அதனால நம்ம இங்கேயே இன்னைக்கு ஸ்டே பண்ணிடலாம்னு சொல்ல நீ ஒருவேளை நம்ம இந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்றது, நம்மள யாரு கண்டுபிடிக்க வருவாங்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட பிரின்ஸ் அலெக் சிரிச்சுக்கிட்டே பயத்துல இருக்க ரோனிய தூக்கி அவன் மடியில உட்கார வச்சுக்கிட்டு அவன் மெதுவா ரோனி கிட்ட, கவலைப்படாத ரோனி, இந்த நாடு முழுக்க எனக்கு என் வீட்டோட பின்புறம் மாதிரி தான், அதனால நீ காட்டுக்குள்ள இருக்கிறதா நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு உன்னோட பிரின்ஸ் கூட கேம்பெயின் வந்திருக்கிறதா நினைச்சு சந்தோஷமா இரு, ஏன்னா நமக்கு திரும்பவும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, அதனால நம்ம லைஃப்ல கிடைச்சிருக்க இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம், ஒருவேளை உனக்கு பயமா இருந்தா சொல்லு, எனக்காக நான் இந்த காட்டையே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறேன், நீ கவலைப்படாத ரோனி, என்ன ஆனாலும் சரி உன்னை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட வேண்டியது என்னோட பொறுப்புன்னு பையன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கு. அதையெல்லாம் கேட்ட ரோனி கியூட்டா பிரின்ஸ் அலெக்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா நம்ம இந்த காட்டையே எரிச்சு மிகப்பெரிய கேம்பிங் ஃபயரை உருவாக்க போறோமான்னு சொல்லி கேட்க ரோனியோட குழந்தைத்தனமான சிரிப்பை பார்த்து மயங்கி போன பிரின்ஸ் அலெக் ரோனி கிட்ட, ரோனி நீ சிரிக்கும் போது அழகா இருப்பன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்ளோ அழகா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல அதை கேட்டு வெக்கத்துல முகெல்லாம் செவந்து போன ரோனி மனசுக்குள்ள, இவர் என்ன பயத்துல இருந்து வெளியே கொண்டு வரக்காகவா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு, பிரின்ஸ் அலெக் ரொம்பவே அன்பானவரு, ஆனா இவரோட மொத்த அன்புக்கு சொந்தக்காரி லில்லி தான், நான் இல்ல. லில்லி கிட்ட இருந்து பிரின்ஸ் அலெக்க பிரிச்சு நான் குற்றவாளியாகவும் விரும்பல, பிரின்ஸ் அலெக் லில்லியோட சந்தோஷத்தை பறிக்கவும் நான் விரும்பல, ஆனா நான் பிரின்ஸ் அலெக் பக்கத்திலேயே இருக்க விரும்புறேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்தவன் பிரின்ஸ் அலெக்க கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுக அதை பார்த்த பிரின்ஸ் அலெக், ரோனி என்னாச்சு உனக்கு, எதுக்காக அழுகிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே ரோனியோட காதுல முத்தம் கொடுத்த பிரின்ஸ் அலெக் வேகமா ரோனியோட லிப்ல கிஸ் பண்ண ஒவ்வொரு வழியா முத்தம் கொடுத்து முடிச்ச பிரின்ஸ் அலெக் ரோனி அங்க இருக்க மரத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு வந்து, இன்னைக்கு நான் உன்னை தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லி பிரின்ஸ் அலெக் ரோனியோட கழுத்துல முத்தம் கொடுத்துட்டு இருக்கு. ரோனி, பிரின்ஸ் அலெக் என்ன பண்றீங்க நீங்க, நம்ம இப்ப வெளியே இருக்கோம், இந்த மாதிரி இடத்துல நம்ம அதை பண்ண முடியாதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. பிரின்ஸ் அலெக், நான் எங்க வேணாலும் எதை வேணாலும் பண்ணுவேன், எவன்டா என்ன கேள்வி கேட்பாங்கிற மாதிரி அவன் ரோனியோட பேண்ட் ஜிப்ப கழட்டி விட்டு அவனோட பேண்ட ரிமூவ் பண்ணவன் ரோனியோட நிப்புல பிடிச்சு பிரஸ் பண்ணி விட்டுக்கிட்டே, உனக்கு அதிகமா உணர்ச்சி தூண்டக்கூடிய சென்சிட்டிவான இடம் இதுதான் நினைக்கிறேன், எப்பெல்லாம் இந்த இடத்த பிரஸ் பண்றனோ அப்பெல்லாம் நீ உன்னோட கட்டுப்பாட்டை இழந்து அதிகமா மூட் ஆகுற மாதிரி தெரியுதேன்னு சொல்லி பிரஸ் பண்ண அதை கேட்டு ஷாக்கான ரோனி அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்க பிரின்ஸ் அலெக் அப்படியான்னு சொல்லிக்கிட்டே அவன் வேகமா ரோனியோட ஒரு பக்கம் நிப்பிள்ல ஃபீட் பண்ணிக்கிட்டே ஒரு பக்கம் நிப்பில பிடிச்சு ஃபோர்ஸா பிரஸ் பண்ண ரோனி, பிரின்ஸ் அலெக் போதும், அந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, நீங்க என் வாயால உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, சரி நான் ஒத்துக்கிறேன், என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்கு. அதை கேட்ட பிரின்ஸ் அலெக் சிரிச்சுக்கிட்டே அவன் ரோனியோட பேண்ட ஃபுல்லா ரிமூவ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போக அதை பார்த்த ரோனி, பிரின்ஸ் அலெக் இப்ப நான் இருக்க இந்த பொசிஷன் பார்க்கவே ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குன்னு சொல்ல அலெக், என்ன பண்றது, நீ இவ்ளோ அழகா இருந்து என்னை இந்த மாதிரி எல்லாம் பண்ண
சொல்லி தூண்டி விடுறியே, அப்படின்னா இப்ப இங்க நடக்க போறதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல, எல்லாம் உன்னோட தப்பு மட்டும்தான்னு சொல்லி வேலைய ஆரம்பிக்க, நான் வேணும்னு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணலன்னு சொல்லி சினிங்கிட்டு இருக்க. இங்க நம்ம பிரின்ஸ் அலெக் என்னடானா நம்ம ரோனியோட உடம்ப லிக் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க. பிரின்ஸ் அலெக்கோட பெர்ஃபார்மன்ஸ்ல மயங்கி போன நம்ம ரோனியும் ஹாட்டா சவுண்ட் போட்டு கத்திட்டு இருக்கு. அதை பார்த்த பிரின்ஸ் அலெக் ரோனியோட பக்கத்துல வந்து, ரோனி உன்னோட உடம்பு இருக்கே, அந்த உடம்புக்கு என்ன தேவைங்கறத நேர்மையா என்கிட்ட சொல்லிடுது. ஆனா நீ உனக்கு என்ன தேவைங்கறத நேர்மையா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறிய. ஆனா உனக்கு நான் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல மயங்கி எவ்வளவு மூட் ஆகுறங்கிறது என்னால ஃபீல் பண்ண முடியுது. இப்ப சொல்லு ரோனி, முன்னாடி இருந்து உன்னை முழுசா அனுபவிச்சுட்டு இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்க, ரோனி மெதுவா அது நீதான் பிரின்ஸ் அலெக்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான பிரின்ஸ் அலெக் சரியா சொன்ன, இதுக்கப்புறம் நீ ஏன் மேல மட்டும் போக்கஸ் பண்ணு, உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதன்னு சொல்லி அலெக் ரோனியோட லிப்ல டீப்பா கிஸ் கொடுத்து விடிய விடிய சிறப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிக்க, அலெக்கோட பெர்ஃபார்மன்ஸ்ல மயங்கி விழுந்து டயர்ட்ல இருக்க ரோனிய பிரின்ஸ் அலெக் குழந்தை மாதிரி கையில தூக்கி வச்சுக்கிட்டு மலையோட உச்சிக்கு தூக்கிட்டு வந்து சூரிய உதயத்தை காட்டுறதுக்காக தூங்கிட்டு இருக்க ரோனி எழுந்திருக்காம இருக்கிறதுக்காக பிரின்ஸ் அலெக் மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கு. மழக்கம் தெளிஞ்சு எழுந்த ரோனி, நான் என்ன திடீர்னு இவ்வளவு சூடா ஃபீல் பண்றேன், அது மட்டும் இல்லாம நான் படுத்து தானே தூங்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னமோ நான் நடந்து போற மாதிரி இருக்கேன்னு சொல்லி ரோனி தூக்க கலக்கத்துல மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. ரோனிய பார்த்த பிரின்ஸ் அலெக் குட் மார்னிங் ரோனின்னு சொல்ல, ஷாக்கான ரோனி குட் மார்னிங் பிரின்ஸ் அலெக், நீங்க என்ன தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கீங்க, நீங்க என்ன தூக்கி நடந்துட்டு இருக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அவங்க இருக்க இடத்துக்கு ஆப்போசிட்ல சூரிய உதயமாக சூரியனோட பிரகாசமான ஒளியையும் அந்த ஒளியில இருந்து கீழே தெரியிற ஊரையும் பார்த்து அசந்து போன ரோனி, இந்த சூரிய உதயத்தையும் அந்த சூரிய உதயத்துல இருந்து வர ஒளி மூலமா தெரியிற இந்த ஊரையும் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்லன்னு சொல்லி ரோனி குழந்தை மாதிரி சூரிய உதயத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. அதை பார்த்த பிரின்ஸ் அலெக் ரோனிய கீழே இறக்கி விட்டு, ஆமா சரியா சொன்ன, என் நாட்டுல இருக்க மூளை முடுக்குல இருக்க எல்லா இடமும் எனக்கு தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா சூரிய உதயத்தை பாக்குறதுக்கு இவ்வளவு அருமையான ஒரு இடம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சு. அதே மாதிரி இந்த சூரிய உதயத்தை எனக்கு பிடிச்ச ஒருத்தம் கூட இருந்து பார்க்கும்போது இந்த சூரிய உதயம் இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. நான் என் நாட்டை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதை விட அதிகமா நான் உன்னை நேசிக்கிறேன். கூட நான் இன்னும் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறேன். காதல்னா என்னங்கறத எனக்கு கத்து கொடுத்த உனக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்டு இம்ப்ரெஸ் ஆன ரோனி மனசுக்குள்ள, எனக்கும் இந்த உலகம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை விட என் அலெக் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்தவன் பிரின்ஸ் அலெக் கிட்ட, அலெக் நானும் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ண, அப்ப கரெக்டா ஒரு ஓனாய் பயங்கர வேகத்துல ரோனியை அட்டாக் பண்ண வர, அதை பார்த்த பிரின்ஸ் அலெக் ரோனியை காப்பாத்துறதுக்காக வேகமா ரோனியோட முன்னாடி வந்து நின்னதுல ஓனாயோட நகம் கீறி அலெக்கோட ஷோல்டர்ல காயம் ஏற்பட, அந்த ஓனாய் நேரா அன்னைக்கு ரோனி அட்டாக் பண்ண வந்த பையனோட பக்கத்துல போய் நிக்க, அதை பார்த்த அந்த பையன் என்ன திரும்ப வந்துட்ட, சீக்கிரமா போய் ரெட் கலர் ஹேர் இருக்க பையனை அட்டாக் பண்ணுன்னு சொல்லி ஆர்டர் போட, அதை கேட்ட ஓனாயும் வேகமா ஆக்ரோஷமா ரோனியை தாக்குறதுக்காக ஓடி வர, அதை பார்த்து விக்ரமான பிரின்ஸ் அலெக் அவனோட ஃபுல் பவரை வெளிப்படுத்தி, நீ யார தாக்க முயற்சி பண்றன்னு உனக்கு தெரியுதா, உயிரோட இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா வந்த வழியே திரும்பி போயிருன்னு சொல்லி கத்த, அலெக்கோட சக்தியை பார்த்து பயந்து போன அந்த ஓனாய் வேகமா காட்டுக்குள்ள ஓடி போயிட, அதை பார்த்து அந்த பையன், ஏன் எங்க என்ன தனியா விட்டு ஓடி போற, நில்லுன்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த பையன் அந்த ஓனாய் பின்னாடியே ஓடி போயிட, அதை பார்த்த ரோனி பிரின்ஸ் அலெக் நீங்க ஓகே தானேன்னு சொல்லி கத்த, பிரின்ஸ் அலெக் நான் ஓகே தான், நீ நல்லா இருக்கல, உனக்கு எந்த அடியும் படலையேன்னு சொல்லி கேட்க, ரோனி எனக்கு எந்த அடியும் படல, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா என்னால உனக்கு தான் அடிபட்டிருக்கு, இங்க உன்னோட காயத்தை காட்டு, காயம் மேலோட்டமா இருக்கா இல்ல ஆழமா இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்லி அலெக்கோட காயத்தை பார்த்த ரோனி, என்ன இந்த காயம் பர்பிள் கலர்ல இருக்கு, அப்படின்னா பிரின்ஸ் அலெக்க தாக்குன அந்த ஓனாயோட நகத்துல விஷம் இருந்திருக்கணும், அந்த விஷத்தோட வீரியம் பிரின்ஸ் அலெக்கோட உடம்புக்குள்ள வேற பரவிட்டு இருக்கு, இப்ப நான் என்ன பண்றது, இந்த விஷம் இன்னும் கொஞ்சம் ஆழமா பிரின்ஸ் அலெக்கோட உடம்புக்குள்ள போச்சுன்னா அலெக் உயிரோடவே இருக்க மாட்டாரு, இந்த இடத்துல லில்லி மட்டும் இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட முழு சக்தியை பயன்படுத்தி பிரின்ஸ் அலெக்க காப்பாத்தி இருப்பாங்க, இல்ல இந்த இடத்துல எனக்கு பதிலா ரோனி காவின் இருந்திருந்தாருன்னா அவர் இந்த பாய்சன்ல இருந்து பிரின்ஸ் அலெக்க காப்பாத்துறதுக்கான மருந்தை ரெடி பண்ணி பிரின்ஸ் அலெக்க காப்பாத்தி இருப்பாரு, இவங்கள மாதிரி எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, என் அலெக் உயிருக்கு போராடிட்டு இருக்க இந்த நிலைமையில என்னால அவருக்கு எந்த உதவியும் பண்ண முடியலன்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருந்த ரோனிக்கு பிரின்ஸ் அலெக் அவகிட்ட, ரோனி நீ எதை பத்தியும் கவலைப்படாம முழு மனசோட முயற்சி பண்ணா கண்டிப்பா உன்னால இந்த பிரச்சனைக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்த ரோனி அழுதுகிட்டே, அலெக் சொன்னது சரிதான், நான் என் முயற்சியில இருந்து பின்வாங்காம பிரின்ஸ் அலெக்க காப்பாத்துறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சு ஆகணும், நல்லா யோசி ரோனி, உன்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தவ திடீர்னு கண்ணுல கண்ணீரோட நான் அலெக்க காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி ஆக்ரோஷமா கத்த, அப்ப திடீர்னு ரோனியோட சக்தி வெளிப்பட்டு அந்த இடம் ஃபுல்லா பிரகாசமா ஜொலிக்க, அதை பார்த்து ஷாக்கான ரோனி, என்ன நடக்குதுங்க, இந்த பிரகாசமான ஒளி எங்க இருந்து வருது, இந்த ஒளி பிரின்ஸ் அலெக்கோட காயத்து மேல பட்டதும் பிரின்ஸ் அலெக் உடம்புல இருந்த விஷம் ஃபுல்லா மறைஞ்சு போய் காயம் கூட இருக்கடம் தெரியாம காணாம போயிடுச்சு, என்ன ஒரு ஆச்சரியம்னு ரோனி பயங்கர ஷாக்கிங்ல பாத்துட்டு இருக்க, மயக்கம் தெளிஞ்சு எழுந்த பிரின்ஸ் அலெக் ரோனி கிட்ட, இது என்ன ஒளி ரோனி, இந்த ஒளி என் மேல பட்டது எனக்கு ரொம்ப
ரொம்ப இதமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. இதோட வந்த பிரின்ஸ் அலெக்க பார்த்து ஹாப்பியான ரோனி கண்ணுல கண்ணீரோட கடவுளுக்கு நன்றி அலெக் நீ எழுந்துட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே ஒரு சக்தி அவனுக்கு தெரியாமையே பயன்படுத்தின ரோனி டயர்ல மயக்கம் போட்டு அலெக் மேல விழுக அதை பார்த்து பயந்து போன அலெக் ரோனி என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கத்திக்கிட்டே மயங்கி விழுந்த ரோனிய பிரின்ஸ் அலெக் அவனோட 2வது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சிருக்க. மயக்க தெரிஞ்சு எழுந்த ரோனி என்ன இடம் இது நான் எப்ப இங்க வந்தேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. ரோனிய பார்த்த பிரின்ஸ் அலெக் ரோனி ஒரு வழியா நீ எழுந்துட்டியா பயப்படாத நீ என்னோட 2வது வீட்டுல ரொம்ப சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அலெக்க பார்த்த ரோனி வேகமா எழுந்து பிரின்ஸ் அலெக்கோட பக்கத்துல வந்து பிரின்ஸ் அலெக் இப்ப நீ எப்படி இருக்க உன் காயெல்லாம் எப்படி இருக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு சொல்லி கேட்க பதட்டத்துல இருக்க ரோனிய பார்த்த பிரின்ஸ் அலெக் அவன் போட்டிருக்க ஷர்ட்டை கழட்டி கீழே போட்டு நான் எப்படி இருக்க நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல அலெக் கையில இருந்த காயம் மறைஞ்சு போய் இருக்கிறத பார்த்து ஹாப்பியான ரோனி அழுதுகிட்டே உன் கையில இருக்க காயம் எல்லாம் குணமாயிடுச்சு என் அலெக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ரோனி அழுதுட்டு இருக்க. அதை பார்த்து ஷாக்கான அலெக் வேகமா ரோனியோட பக்கத்துல வந்து என்னோட காயம் குணமாகி நான் உன் முன்னாடி உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதான் ரோனி உன்னோட மேஜிக் பவர்னாலதான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரோனின்னு சொல்லிக்கிட்டே ரோனியோட தலைய கோதி விட்டுக்கிட்டே நீ என்ன பத்தி கவலைப்பட்ட வரைக்கும் போதும் இங்க உன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு நான் உனக்கு எங்கேயாவது காயப்பட்டிருக்கான்னு உன்னை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான ரோனி என்னது என்ன ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க போறியா அதுக்கு எந்த அவசியமும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. அலெக் வேகமா ரோனி அவன் மேல சாட்சி வச்சுக்கிட்டு பாரு ரோனி உன்னை பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அதனால நான் உன்னை செக் பண்ணி பார்த்தே ஆகணும்னு சொல்லி ரோனியோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு வெறும் ஜட்டியோட ரோனிய குப்பர் அடிச்சு படுக்க வச்சு அவனுக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காராமா. இவன் செக் பண்ணி பாக்குறத பார்க்கும்போது எனக்கு என்னமோ காயத்தை செக் பண்ற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்ச அலெக் இன்னைக்கு ரோனிய வச்சு ஏதோ ஒரு புதுசா சம்பவம் பண்ண போறாங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. இப்படி இவன் ரோனிய தடவி தடவி ஒவ்வொரு பக்கமா செக் பண்ணி பாத்துக்கிட்டே உனக்கு எங்கேயாவது வலிக்குதா நான் தொடர இடத்துல உனக்கு வலி இருந்தா உடனே என்கிட்ட சொல்லுன்னு கேட்க ரோனி எனக்கு எந்த வலியும் இல்ல நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தவன் மனசுக்குள்ள உண்மையை சொல்லணும்னா எனக்கு எந்த அடியும் படல நான் நல்லா தான் இருக்கேன் என் மேல இருக்க அன்புனாலதான் பிரின்ஸ் அலெக் எனக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணி பாத்துட்டு இருக்காருன்னு என் மூளைக்கு தெரியுது ஆனா என் உடம்புக்கு தெரியல என் உடம்பு பிரின்ஸ் அலெக் என்னை இப்படி தொட்டுக்கிட்டே இருக்கணும்னு விரும்புதுன்னு ரோனி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கு. பிரின்ஸ் அலெக் ரோனியோட முதுக தடவி விட்டுக்கிட்டே நல்ல வேளை உனக்கு எந்த அடியும் படல இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே ரோனிய பாக்க இங்க நம்ம ரோனி தடவுல மூடான ரோனி குப்பரடிச்சு படுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்க. அதை பார்த்து ஷாக்கான பிரின்ஸ் அலெக் அட கடவுளே இவன் உடம்புல காயம் ஏதாவது இருக்கான்னு தேடுற ஆர்வத்துல என் ரோனி என்ன நிலையில இருக்காங்கிறத நான் கவனிக்க மறந்துட்டேனேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அலெக் ரோனியோட கைய பிடிச்சு இழுத்து ரோனின்னு கூப்பிட மூட்ல முகெல்லாம் செவந்து போயிருக்க ரோனி அலெக்க பார்த்து பிரின்ஸ் அலெக் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல அதை கேட்ட பிரின்ஸ் அலெக் சிரிச்சுக்கிட்டே ரோனியோட பக்கத்துல வந்து நான் கூட உன் முழு சக்தியை பயன்படுத்தினதுனால நீ வீக்கா இருப்ப அதனால கொஞ்ச நாளைக்கு நம்ம இதை பண்ண வேண்டாம்னு என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இதுக்கு மேல என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது ரோனி நான் உன் கூட அதை பண்ண விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டே பிரின்ஸ் அலெக் இன்னைக்கு அவன் வீட்டுல இருக்க ஏதோ ஒரு ஆயில யூஸ் பண்ணி அலெக் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ண வலி தாங்க முடியாத ரோனி அலெக் வேண்டாம் போதும்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதை கேட்ட பிரின்ஸ் அலெக் ரோனிய பேச விடாம அவனோட லிப்ல டீப்பா கிஸ் கொடுக்க மூட்ல இருக்க ரோனி பிரின்ஸ் அலெக் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல எனக்கு இன்னும் ஃபோர்ஸா வேணும்னு சொல்லி கேட்க அப்படி ரோனியே ஓபனா கேட்டதுக்கு அப்புறம் பிரின்ஸ் அலெக் சும்மா இருப்பானா அவன் இப்ப பாரு என் வேகத்தங்கிற மாதிரி ஃபுல் ஃபோர்ஸ்ல தீவிரமா பெர்ஃபார்மன்ஸ்ல இறங்குன அலெக் ரோனி கிட்ட நீ இந்த ஃபோர்ஸ் போதுமா எனக்கு தெரிஞ்சு இந்த வேகம் உனக்கு முழு திருப்தியை கொடுக்கும் நான் நம்புறேன் நீ இந்த அளவுக்கு மூடா இருக்க காரணம் நான் தான் அதனால இதுக்கான பொறுப்பை நானே ஏத்துக்கிட்டு உனக்கு முழு திருப்தியை கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இன்னைக்கு நான் உன் கூட பண்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ ரசிச்சு உச்சக்கட்ட திருப்தி அடையணும்னு சொல்லிக்கிட்டு அலெக் ரோனியோட நிப்புல போட்டு பயங்கரமா பிரஸ் பண்ண வழியில இருக்க ரோனி இப்ப நீங்க பண்ற இந்த வேகமே அப்படித்தான் இருக்கு போது இதுக்கு மேல அங்க பிரஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி கத்த அதை கேட்ட அலெக் ரோனி அலேக்கா தூக்கி அவன் மடியில உட்கார வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டோம் அவனோட நிப்புல ஃபீட் பண்ணிட்டு இருந்த அலெக் ரோனி கிட்ட இப்ப நான் இதை பண்ணலைன்னா அப்புறம் நான் என்ன உனக்குள்ள கொடுக்கும்போது உனக்கு ரொம்ப வலிக்கும்னு சொல்லிக்கிட்டே விடாம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதை பார்த்த ரோனி மனசுக்குள்ள என்ன மாதிரி சைடு கேரக்டர் பிரின்ஸ் அலெக் எப்படி பிடிக்கும் அவருக்கு என் மேல எப்படி காதல் வரும்னு நினைச்சேன் ஆனா நான் நினைச்ச மாதிரி இல்லாம பிரின்ஸ் அலெக் என்ன உண்மையாவே லவ் பண்றாரு அவர் இப்ப எனக்கு மட்டும் சொந்தமானவர்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த ரோனி வேகமா பிரின்ஸ் அலெக்க கட்டி பிடிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் என்னால நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி அழுக ரோனி சொன்னதை கேட்டு ஹாப்பியான பிரின்ஸ் அலெக் இன்னும் ஃபோர்ஸா ரோனி கூட இருக்க ஃபுல் மூட்ல வலி தாங்க முடியாத ரோனி கத்திக்கிட்டே அவன் மனசுக்குள்ள அலெக் பயங்கரமா காயப்பட்டு இருந்த அந்த நிமிஷம் நான் எங்க அவர் இறந்துருவாரோன்னு நினைச்சு ரொம்பவே பயந்தேன் ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்காம என்னோட அலெக் என் முன்னாடி உயிரோட இருக்காரு அவரோட ஸ்பரிசத்தை நான் இன்னும் அதிகமா உணர விரும்புறேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன் சைலண்டா இருக்க ரோனிய பார்த்த அலெக் ரோனி இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தே உச்சத்தை அடையலாம்னு சொல்லிக்கிட்டே பிரின்ஸ் அலெக் ஃபைனலா பெர்ஃபார்மன்ஸ் முடிக்க இருட்டு ரூம்ல ஒரு பையனையும் அப்புறம் ரோனிய கொல்ல ஓனாயை ஏவி விட்ட பையனையும் ஓனாயையும் காட்டுறாங்க இருட்டுல ஃபேஸ பாதியா கவர் பண்ணி வச்சிட்டு இருக்க அந்த பையன் ஓனாய் பையனை பார்த்து பயங்கர கோபத்துல இப்ப நீ என்ன சொன்னேன்னு கேட்க அந்த பையன் பயந்துகிட்டே அது வந்து நேத்து ஏற்பட்ட சண்டையில பிரின்ஸ் அலெக்
அலைக்கு காயம் ஏற்பட்டதை என் கண்ணால பார்த்தேன். பிரின்ஸ் அலைக்கு ஏற்பட்ட காயத்து மூலமா அவர் உடம்பு முழுக்க விஷம் பரவி பிரின்ஸ் அலைக்கு இறந்திருப்பாருன்னு பார்த்தா அப்படி எதுவும் நடக்காம இன்னைக்கு காலையில பிரின்ஸ் அலைக்கு ரோனி கர்வின் கூட சேர்ந்து எப்பவும் போல ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தாரு. அதை பார்க்கும்போது அவருக்கு காயம் ஏற்பட்ட மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட ஃபேஸ் கவர் பண்ண பையன், எனது பிரின்ஸ் அலைக்கோட உடம்புல இருந்த விஷமும் காயமும் இருக்கடம் தெரியாம காணாம போயிடுச்சா, என்னால இதை நம்பவே முடியல. பிரின்ஸ் அலைக்கோட உடம்புல இருக்க விஷத்தை முறியடிக்கவும் பிரின்ஸ் அலைக்கோட உயிரை காப்பாத்துறதுக்கும் அவருக்கு ஹோலி பிரைட் வேணும். ஹோலி பிரைடோட சக்தி மூலமா மட்டும்தான் பிரின்ஸ் அலைக்கோட உயிரை காப்பாத்த முடியும். அப்படி இருக்கும்போது பிரின்ஸ் அலைக்கு இன்னைக்கு உயிரோட இருக்காருன்னா பிரின்ஸ் அலைக்கோட உயிரை காப்பாத்தின அந்த ஹோலி பிரைட் யாரா இருப்பாங்க? அப்படின்னா எனக்கு புக்ல கிடைச்ச குறிப்பை விட நான் சுவாரஸ்யமான ஒன்ன கண்டுபிடிச்சிட்டேன் போல இருக்கே மை டியர் ரோனி செம்பாய்னு சொல்லிக்கிட்டே அந்த பையன் ஃபேஸ முழுசா காட்ட அங்க பார்த்தா அந்த ஃபேஸ கவர் பண்ணியிருந்த பையன் வேற யாரும் இல்ல, ஜான் தான். அப்படின்னா ரோனிய கொல்ல 2 தடவையும் ஜான் தான் பிளான் பண்ணிருப்பான் போல. இது தெரியாத நம்ம லூசு பையன் ரோனி வேற அவனுக்கு புது ஃப்ரெண்டு கிடைச்ச சந்தோஷத்துல குத்தாட போட்டுட்டு இருக்கான். அதனால ஸ்கூலுக்கு வந்த பிரின்ஸ் அலைக்கோ ரோனி ரெடி பண்றதுக்காக மேஜிக் சிந்தசிஸ் கிளப்புக்கு வந்து தண்ணி குடுவைக்குள்ள மருந்து குடுவைகளை போட்டு மேஜிக் மருந்து தயாரிக்க ரெடி பண்ண ரோனி, மருந்து தயாரிக்கிறதுக்கான எல்லா பொருளையும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஆமா பிரின்ஸ் அலைக், இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு கேட்க, அலைக் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அதனால இப்ப நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நமக்கு இப்ப அதிக நேரமும் கிடையாது, நம்ம சீக்கிரமா மருந்து தயாரிக்க ஆரம்பிச்சா தான் டைமுக்கு மருந்து டெலிவரி பண்ண முடியும். அதனால வா சீக்கிரமா வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்ல அதை கேட்ட ரோனி சரின்னு சொல்லிக்கிட்டு அவன் கையை அந்த நீர் குடுவை மேல வச்சு அவனோட கண்ணை நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அவனோட சக்தியை வெளிப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க. ரோனிய பார்த்த பிரின்ஸ் அலைக் ரோனியோட பக்கத்துல க்ளோஸா வந்து ரோனியோட கை மேல அவன் கையை வச்சு, பயப்படாத ரோனி, உன்னால முடியும், மருந்து ரெடி பண்றதுக்கு உனக்கு தேவையான சக்தியை நான் உனக்கு கொடுக்கறேன்னு சொல்லிக்கிட்டே பிரின்ஸ் அலைக் அவனோட சக்தியை ரோனிக்குள்ள கொடுக்க அலைக் கொடுத்த சக்தி ரோனியோட உடம்புக்குள்ள ரொமான்டிக்கான தாக்கத்தை ஏற்படுத்த வெக்கத்துல முகெல்லாம் செவந்து போன ரோனி என்ன நடக்குதுன்னு தெரியாம திருதிருன்னு முடிச்சிட்டு இருக்க. பிரின்ஸ் அலைக்கோட சக்தியும் ரோனியோட சக்தியும் ஒண்ணு சேர்ந்து தண்ணிக்கு மேல மிதந்துட்டு இருந்த குடுவை தண்ணி பாட்டிலுக்கு கீழே போய் மருந்து ரெடி ஆயிட அதை பார்த்து ஹாப்பியான ரோனி அந்த குடுவை அலக் கிட்ட காட்டி, இந்த பாத்தைய அலக் நம்ம மருந்து ரெடி பண்ணிட்டோம்னு சொல்லி குழந்தை மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த பிரின்ஸ் அலக், ஆமா நான் தான் சொன்னேன்ல என் ரோனினால முடியாது எதுவுமே இல்லைன்னு சொல்லி புகழ்ந்துட்டல்ல. அதை கேட்ட ரோனி மனசுக்குள்ள, ஆனா என்னோட இந்த வெற்றிக்கான முழு காரணம் பிரின்ஸ் அலக் தான். அவரோட மந்திர சக்தியை எனக்குள்ள கொடுத்தப்போ என் உடம்பு மொத்தமும் சூடாகிற மாதிரியும் அந்த நேரம் பிரின்ஸ் அலக் என்ன மென்மையா வருடிட்டு இருந்த மாதிரி ஃபீல் பண்ணங்கிற உண்மையை எப்படி நான் அவர்கிட்ட சொல்ல முடியும்? அந்த நேரம் நான் பிரின்ஸ் அலைக்கோட பெட்ல ஒன்னா இருந்த மாதிரி அவர் என்ன முழுசா எடுத்துக்கிட்ட மாதிரி எல்லாம் என் மனசும் மூளையும் நினைச்சிட்டு இருந்தது. அப்படின்னா நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்க நேரம் என்னோட மந்திர சக்தி பிரின்ஸ் அலைக்கோட மந்திர சக்தியோட இணைஞ்சு எங்களுக்குள்ள இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க என்னன்னு மனசுக்குள்ள குழம்பிட்டு இருக்க. அப்ப திரும்பவும் தண்ணிக்கு மேல மிதந்துட்டு இருந்த மந்திர பாட்டில் தண்ணிக்கு கீழே போய் மருந்து ரெடி ஆயிட அதை பார்த்த அலைக், பரவாயில்ல ரோனி, நீ ரொம்ப ஃபாஸ்டா மருந்து ரெடி பண்ற, எல்லாரும் புகழ்றதுல தப்பே இல்லைன்னு டயலாக்கா அடிச்சு விட்டுட்டு இருக்க. அதையெல்லாம் கேட்ட ரோனி மனசுக்குள்ள, எதுக்காக நான் இப்ப பிரின்ஸ் அலைக் கூட ஒன்னா பெட்ல இருக்க மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்? இந்த மாதிரி எல்லாம் நான் நினைக்க கூடாது, ஏன்னா அவர் இப்ப என் கூட ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் எனக்கு மருந்து ரெடி பண்ண ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு, அவ்வளவுதான்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு ரோனி வேகமா மருந்து ரெடி பண்ணி முடிச்சு டைமுக்கு கமிட்டி ரூம்ல மருந்து டெலிவரி பண்ண, சொன்ன டைமுக்கு மருந்து டெலிவரி பண்ண ரோனிய பார்த்து ஆச்சரியமான கமிட்டி லீடர், பரவாயில்ல ரோனி, சொன்ன டைமுக்கு மருந்து டெலிவரி பண்ணிட்ட, ரொம்ப சந்தோஷம். இந்த மருந்து நீ ரெடி பண்ணதுனால அப்ப இந்த மருந்தோட குவாலிட்டிலயும் குவான்டிட்டிலயும் சரி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். அதனால நீ எனக்கு எப்படி நேர்மையா இருந்தியோ அதே மாதிரி நானும் உனக்கு நேர்மையானவனா இருந்து நீ தொடர்ந்து இந்த மேஜிக் சிந்தசிஸ் கிளப்பை ரன் பண்ண நான் உனக்கு பெர்மிஷன் தரேன்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான ரோனி, ரொம்ப தேங்க்ஸ் லீடர்னு சொல்லி கமிட்டி ரூம் விட்டு வெளியே வந்த ரோனி ஒரு வழியா என் கிளப்பை நான் காப்பாத்திட்டேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தவன் தலை சுத்தி கீழே விழுக போக அப்ப கரெக்டா அங்க வந்த பிரின்ஸ் அலைக் ரோனிய பிடிச்சு நிறுத்தி, ரோனி என்னாச்சு உனக்கு, நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்க அரமயக்கத்துல இருக்க ரோனி, பிரின்ஸ் அலைக் எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் சவந்து போயிருக்க ரோனிய பார்த்து ஷாக்கான பிரின்ஸ் அலைக் வேகமா ரோனியோட கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து செவுத்துல சாட்சில அவனோட காலை ரோனியோட காலுக்கு சென்டர்ல நிறுத்தி அழுத்திக்கிட்டே, ரோனி உண்மையை சொல்லு, உன் முகம்லாம் ஏன் இப்படி சவந்து போயிருக்கு, முகம் செவக்கிற அளவுக்கு கமிட்டி ரூம்ல என்னதான் நடந்தது, கமிட்டி லீடர் உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டனா என்ன சொல்லுன்னு கேட்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, உங்களாலதான் என் முகம் இப்படி செவந்து போயிருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க மந்திர சக்தியை எனக்குள்ள நீங்க கொடுத்தப்போ இதை என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ண, அந்த ஃபீல் இன்னும் என்னை விட்டு போகாம அப்படியே இருக்கனாலதான் என் முகம் இப்படி செவந்து போயிருக்குன்னு மெதுவா சொல்ல அதை கேட்ட அலெக்ஸ் ஐசா சிரிச்சுக்கிட்டே வேகமா ரோனியோட கண்ணத்தை பிடிச்சு சாஃப்டா அவனோட லிப்ல கிஸ் பண்ணி, அப்ப நீ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நான் தான், அதனால இதுக்கான முழு பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டே ஆகணும், என் கூட வான்னு சொல்ல மேஜிக் சிந்தசிஸ் கிளப்புக்கு ரோனிய கூட்டிட்டு வந்த அலெக் ரோனியோட பேண்ட கழட்டி பெட்ல படுக்க வச்சு அவனோட கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு, ரோனி இப்ப நடக்க போற எல்லாத்துக்கும் நீ தயாரா இருன்னு சொல்ல அதை கேட்டு பயந்து போன ரோனி, பிரின்ஸ் அலெக் ஆனா இதுன்னு சொல்லி ஏதோ சொல்ல வர அலெக் அவன் பேசுறத காதுல கூட வாங்கிக்காம அவன் வேகமா ரோனியோட லிப்ல
டீப்பா கிஸ் பண்ண ரோனி அலக்க தள்ளிவிட்டு இது சரியில்லை பிரின்ஸ் அலெக், நீங்க லில்லிக்கு சொந்தமானவரு, லில்லிக்கு மட்டும் நம்ம விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களான்னு கேட்க அதை கேட்ட பிரின்ஸ் அலெக் கேஷுவலா எதுவும் ஆகாது, அதை நான் பாத்துக்கிறேன், இது உன்னோட ட்ரீட்மெண்ட்கான நேரம், இந்த நேரத்துல நீ தேவையில்லாம கண்டதை யோசிச்சு உன்னை குழப்பிட்டு இருக்காதுன்னு சொல்ல அதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆன ரோனி எனது ட்ரீட்மெண்ட்கான நேரமானு கேட்க அலெக் ஆமா உன்னோட இந்த நிலைமைக்கான காரணம் நான் உனக்குள்ள கொடுத்த என் மேஜிக் பவரோட ஆப்போசிட் ரியாக்ஷனாலதான் நீ இப்படி இருக்க, அதனால இந்த நிலைமையை நான் சீக்கிரம் சரி பண்றதுக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை திருப்திப்படுத்தி ஆகணும், அதனால ரோனி நல்ல பையனா இருந்து எனக்கு கோஆபரேட் பண்ண பாக்கலாம்னு சொல்லிக்கிட்டே பிரின்ஸ் அலெக் ரோனியோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ண தாங்க முடியாத ரோனி பிரின்ஸ் அலெக் டைட்டா கட்டி பிடிச்சிக்க அலெக் ரிலாக்ஸா இரு ரோனி, நான் அதை உனக்குள்ள விட போறேன், அப்புறம் எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிக்கிட்டே அவனுக்குள்ள விட்ட அலெக் ஃபுல் மூட்ல இருக்க ரோனிய பார்த்து நீ இவ்வளவு சீக்கிரமா திருப்தியாவ நான் நினைச்சு கூட பாக்கல, இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இன்னும் அதிக மூடாகி அஸ்கி வாய்ஸ்ல கத்தணும், அதை நான் கேட்கணும்னு விரும்புறேன் ரோனி, உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா, இந்த மாதிரி என் கூட இருக்கும் போதெல்லாம் நீ எனக்காகவே படைக்கப்பட்ட மாதிரி நான் ஃபீல் பண்றது தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே பிரின்ஸ் அலெக் ரோனியை தூக்கி அவன் மடியில உட்கார வச்சுக்கிட்டு பெர்ஃபார்மன்ஸ் வேற ஆங்கிள் பண்ணிட்டு இருக்க ஃபுல் மூட்ல இருக்க ரோனி அலெக் கிட்ட பிரின்ஸ் அலெக் எனக்கு இந்த ஆங்கிள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அதை கேட்ட பிரின்ஸ் அலெக் உனக்கு இது பிடிச்சிருந்தா அப்ப இன்னும் வேகமா பண்ணுன்னு சொல்ல அதை கேட்ட ரோனி வேகமா பண்ணிக்கிட்டே பிரின்ஸ் அலெக் நீங்க இப்ப எனக்கு உதவி பண்றதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் உங்க கூட இருக்கும் போது என் கட்டுப்பாட்டை முழுசா இழந்து என்ன முழுசா உங்களுக்கு கொடுக்க விரும்புறேங்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு கேட்க அலெக் ஒவ்வொரு தடவை நீ என்ன டைட்டா கட்டி பிடிக்கும் போதெல்லாம் நான் அதை உணர்ந்திருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட ரோனி அலெக்க பார்த்து அலெக் என்னால முடங்குறத நிறுத்த முடியல, இப்ப நான் என்ன பண்றதுன்னு பச்சை புள்ள மாதிரி கேட்க அதை கேட்ட அலெக் ரோனியோட லிப்ல டீப்பா கிஸ் பண்ணி அலெக் ரோனியை எப்பவும் போல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பா முடிக்க டயர்ட்ல இருக்க ரோனி அலெக் மேல சாஞ்சுக்கிட்டு பிரின்ஸ் அலெக் உங்களை மொத்தமா எனக்குள்ள நீங்க கொடுக்கறது என்னால உணர முடியுதுன்னு சொல்ல அதை கேட்ட அலெக் ஐ லவ் யூ ரோனின்னு சொல்லி ரெண்டு பேரும் லவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஸ்கூல்ல இருந்து பிரின்ஸ் அலெக் அவனோட ரெண்டாவது வீட்டுக்கு ரோனியை கூட்டிட்டு வந்து அவனுக்கு வகை வகையா ஃபுட் எல்லாம் குக் பண்ணி வச்சு விருந்து ரெடி பண்ணிருக்க அங்க இருக்க ஃபுட் எல்லாம் பார்த்து ஷாக்கார ரோனி பிரின்ஸ் அலெக் என்ன இதெல்லாம்னு கேட்க அலெக் அதுவா இன்னைக்கு நீ அற்புதமா உன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி மருந்தை ரெடி பண்ணி டைம்க்கு டெலிவரி பண்ணதுக்காக நன்றி சொல்ற விதமா இந்த டின்னரை ஏற்பாடு பண்ணிருக்கேன், ஆனா உண்மையை சொல்லணும்னா உனக்காகவும் உன்னோட ஹெல்த்துக்காகவும் பார்த்து பார்த்து இந்த ஃபுட்டை எல்லாம் தயார் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்ட ரோனி பேசாம இன்னைக்கு மருந்து நான் எப்படி ரெடி பண்ணணும் அந்த மெத்தடை யூஸ் பண்ணியே இவரை குணப்படுத்துறதுக்கான மருந்தையும் ரெடி பண்ணிட்டா என்னன்னு மனசுக்குள்ள பேசுறதா நினைச்சு ரோனி ஓபனா வெளியே சொல்லிட்டு அதை கேட்ட பிரின்ஸ் அலெக் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி எந்த மருந்து ரெடி பண்ண போறோம் அந்த மருந்தை யாருக்கு கொடுக்க போறோம் உண்மையை எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்க கேட்ட ரோனி மனசுக்குள்ள உன் மேல தெளிச்ச காதல் மருந்தோட எஃபெக்ட்னாலதான் நீ என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்க, அந்த மருந்துக்கான மாத்து மருந்தை நான் சீக்கிரமா ரெடி பண்றதுக்கு உன்னோட உதவி வேணுங்கிறத என்னால எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்னு ரோனி மனசுக்குள்ள கதறிட்டு இருக்க ரோனி அவனோட கிளப் சாவிய ஜோன் கிட்ட கொடுத்து அவன் கேட்ட புக் எடுத்து படிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்க ரோனியோட நோட்ஸ படிச்ச ஜோன் அடடா நான் நினைச்சது சரிதான், எல்லாரும் அவன மேஜிக் மருந்து தயாரிக்கிறதுல மேதன்னு சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது, ஆனா அவன் தயாரிச்ச மருந்துலயே காதல் மருந்துன்னு எதுவும் ரெடி பண்ணிருக்கானே அது என்ன காதல் மருந்துன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க அந்த நேமே கேட்ட ஜான் கூட இருந்த பையன் எனது காதல் மருந்தா இப்படி எல்லாம் கூட மருந்து இருக்கா என்னன்னு கேட்க கிடையவே கிடையாது, ராணி கர்வின் தயாரிக்கிற மருந்துக்கு உண்மையான பேரை வைக்கவே மாட்டான், அவன் இந்த மாதிரி வினோதமான பேரு வச்சு எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படித்தான் இந்த மருந்துக்கு அவன் இப்படி ஒரு பேரு வச்சிருக்கான், ஆனா அவன் ரெடி பண்ணிருக்க இந்த மருந்து இருக்கேன் ஆர்வம் இல்லாதவங்க மேல தெளிச்சா எந்த பலனும் அளிக்காதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த ரோனிய காட்டுறாங்க அவன் அலெக் கிட்ட பிரின்ஸ் அலெக் ஜான் கிளப்புக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது அதனால நான் உடனே கிளப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்க அவன் பேசுறத காதுல கூட வாங்கிக்காத பிரின்ஸ் அலெக் ரோனியோட பக்கத்துல வந்து அவன் கால்குள்ள காலை விட்டு க்ளோஸ் ஆனு ரோனி நீ என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியா சொல்லுன்னு கேட்ட ரோனி பிரின்ஸ் அலெக் அது வந்து நிறுத்திட்டு இருக்க அதை பார்த்த பிரின்ஸ் அலெக் திரும்பவும் ரோனி கூட அவன் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வலி தாங்க முடியாத ரோனி எப்பவும் போல பிரின்ஸ் அலெக் என்ன விட்டுருங்கன்னு கத்திட்டு இருக்க இதோட காதல் கனவா சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஆக்சுவலா எனக்கு பாத்தீங்கன்னா ரொமான்டிக்காலாம் பேச தெரியாது, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பேச முயற்சி பண்ணிருக்கேன், மெயினா அந்த கதையில என்ன இருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், அதை நான் ஃபுல்லா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகே டியர்ஸ், இனி நம்ம என்னருமே காதலன் சீசன் 2ல மீட் பண்ணுவோம். பை.